அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க பாப்பா, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அதுக்கு எதுக்கு அவ்வளோ விகாரமா பார்த்து சொல்றீங்க? நல்ல சிரிச்சு சொல்லுங்க, நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்கு நல்ல தீர்க்காயுசை தருவார். ஐயோ, தயவு செஞ்சு பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்கப்பா, கர்த்தர் உங்களுக்கு நல்ல தீர்க்காயுசை தருவார். நீங்க நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவரை தேடி வந்தீங்க பார்த்தீங்களா? வாயை தந்து சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அவரை தேடி வந்தீங்க பார்த்தீங்களா? அதுக்காகவே அவர் வெறுமனே அனுப்ப மாட்டார், அற்புதத்தினால அலங்கரிப்பார். உங்கள் துக்கம் சந்தோஷமா மாறும். இயேசு உயிரோடு இருக்கிறார். புருஷர்மார்கள்லாம் மௌன விரதம் போல இருக்கு. ஆமா, வெரி குட். உங்க மௌனங்கள் இயேசுவின் நாமத்தினால கலைவதாக, வாய்கள் திறக்கப்படுவதாக, வார்த்தை வெளியே வருவதாக. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். இந்த நல்ல நாளிலே உங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தினால உயிர்த்தெழுந்த நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஆமா, தேவ கிருபை நம்மையும் கர்த்தர் உயிரோட வச்சிருக்கிறார். நான் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன பார்த்தே சொல்லுவேன், ஆண்டவரே என்னையும் உயிரோட வச்சிங்களே, நன்றி ஆண்டவரே. நம்ம பண்ண தில்லாலங்கடி நமக்கு தானே தெரியும். ஓவர் பரிசுத்தமா பில்டப் பண்ணக்கூடாது. நம்ம பண்ண தில்லாலங்கடி நமக்கு தானே தெரியும். ஆமா, அதனால என்னையும் உயிரோட வச்சு 4 பேருக்கு மத்தியில வாழ வச்சிரே. நன்றி ஆண்டவரே. நீங்க சாதாரணமா தூங்கி எந்திரிச்சு காலையில அவரை பார்த்து சொல்லுங்களேன், என்னையும் வாழ வச்சிங்களே, நன்றின்னு சொல்லுங்களேன். அந்த கிருபை பரிபூர்ணமா பெருகும். நன்மையினாலே கர்த்தர் முடிசூட்டுவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த 3 நாட்களாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் எனக்கும் கிருபை பாராட்டினார். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான பாஸ்டர் அவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பாஸ்டருடைய எல்லா குடும்பங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஆமா, இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை மாத்திர சொல்லி நானும் உங்களை சோதனைக்குள்ளாக மாற்றாதபடி பிரியாணி சத்தம் வண்டி வந்த உடனே முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஆமே, சாப்பிட்றத சாப்பிட்றோம், சூடாதான் சாப்பிடுவோமே. அல்லேலூயா. ஆமா, வந்த உடனே நானும் முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஆமென். ஆமா, எப்ப தேவ சமூகத்துல போனாலும் சந்தோஷமா இருக்கணும். உருன்னு இருக்கக்கூடாது. எப்படி இருக்கக்கூடாது? ஆமா, உருன்னு இருக்கக்கூடாது. யாருக்கு பிரச்சனை இல்லை? எல்லாருக்கும் தான் பிரச்சனை இருக்கு. ஆனா எல்லா பிரச்சனைகளையும் மாற்றக்கூடிய இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆமென். ஆமா, அதனால ஒரு மாதிரிலாம் இருக்கக்கூடாது. சிலரை பார்த்தாலே நமக்கே பயமா இருக்கு. நீ பேசுறியாடா, ஏய் பார்க்கலாமாடா அப்படின்ற மாதிரியே உட்காந்துங்கிறீங்க பேர். ஓவர் பரிசுத்தம் உடம்புக்கு ஆகாது. பி எ மேன் ஆஃப் ரியாலிட்டி. ஆமா, மனுஷனா நாமளாவே இருப்போம். கர்த்தர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். ஆமா, ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போமே. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம். எல்லாம் எடுங்க பார்ப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம். இந்த ஸ்கிரீன்ல போட்டுருங்க, நானே வாசிக்கிறேன். நாம எல்லாருமே சேர்ந்தே வாசிக்கலாம். ஆமா, எல்லாருமே அப்படியே சேர்ந்தே வாசிக்கலாம். 21வது அதிகாரம், பேஜ் நம்பர் 159வது பக்கம் எடுத்துக்கோங்க. புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் ரத்தம் செய்யும். புதிய ஏற்பாட்டில் 159வது பக்கம். எல்லாரும் எடுத்துட்டேலா? 21வது அதிகாரம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம். ஆமா, 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் முடிய எல்லாரும் சேர்ந்து ஏகோபித்து நம்ம வாசிக்க போறோம். ரெடி? 1 2 3. சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவேறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற் காலமான போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா? ஒன்றுமில்லை என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலது புறமாக வலைகளை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை நோக்கி, அவர் கர்த்தர் என்றான். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நான் இன்னைக்கு ஒரு 4 காரியத்தை பேச போறேன்.
உயிர்த்தெழுந்த இயேசு என்னென்ன செய்ய போறார் அப்படிங்கிற ஒரு 4 காரியத்தை மட்டும் பேசி உங்களையும் சோதனைக்குள்ளாக மாற்றாதபடி நானும் சோதிக்கப்படாதபடி கரெக்டா முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஆமென். ஆமா, உயிர்த்தெழுந்த இயேசு எல்லாவற்றையும் சேர்ப்பார். சொல்லுங்க. நான் மங்கி பாத் நிகழ்ச்சியில பேசுற மாதிரி உட்காந்துங்கிறீங்க பார். ஆமா, நல்ல தமிழ் தானே பேசலாம். நல்ல வாயை திறந்து அல்லேலூயா ஆமென்னு சொன்னீங்கன்னா நல்லா சாப்பிடலாம். நல்ல கை தட்டிங்கன்னா ஹார்ட் அட்டாக்கே வராது. ஆமென் ஆமென். ஏசு ஏசு ஏசுன்னு சொல்லியிருந்தாலே உயிர் ரொம்ப நாள் தீர்க்காயுசா வாழ்வேன். அல்லேலூயா. ஆமா, இவ்வளவு சொல்லியும் சொல்லாம வாயை திறக்காம அப்படியே உட்கார்ந்துருப்ப பார். அதுதான் வல்லமைன்னு அர்த்தம். அந்த வல்லமை மாறணும். அல்லேலூயா. ஆமா, சரி, நான் 4 காரியத்தை பேச போகிறேன். பாருங்க, உயிர்த்தெழுந்த இயேசு திரும்ப எல்லாவற்றையும் சேர்ப்பார். 2வது, உயிர்த்தெழுந்த இயேசு வெறுமையானதை நிரப்புவார். உயிர்த்தெழுந்த இயேசு நிறைவாய் போஷிப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு திரும்பவும் பயன்படுத்துவார். இந்த 4 காரியத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோடு பேசும்படியாய் விரும்புகிறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமா, நல்ல புரியுதோ புரியலையோ ஆமேன் அல்லேலூயா சொல்லணும். இல்லைன்னா உங்க பக்கத்துல வந்துருவேன் நான். ஆமேன் ஆமேன். தூங்குனீங்கன்னா கூப்பிட்டு என் சேர் எடுத்து இங்க போட்டு உட்கார வச்சிருவேன். அல்லேலூயா அல்லேலூயா. சரி, ஆண்டவர் நல்லவர். ஆண்டவருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. பாருங்க, 33.5 ஆண்டுகள் இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்தார். 30 ஆண்டுகள் தன் குடும்பத்தோடு இருந்தார். சில வயசிலேயே யோசேப்பு மரித்து போனார். மூத்த மகனாக இருந்தபடினாலே பாருங்க, உடன்பெற யோசேப்புக்கு மரியாளுக்கு பிறந்த பிள்ளைகள் அத்தனை பெரிய 30 வயசு வரைக்கும் காப்பாற்றினார். அவர் வாழ்ந்த வாழ்க்கை எல்லா விதத்திலையும் உத்தரவாதம் உள்ளதாய், காப்பாற்றக்கூடியதாய், எல்லாரையும் போஷிக்கக்கூடியதாய், சாட்சியுள்ள வாழ்க்கையாய் இருக்க ஆரம்பித்தது. யாரு எந்த இடத்துல போய் இயேசுவை பார்த்தாலும் எல்லாருக்கும் அதுல ஒரு பாடம் உண்டு. எல்லாருக்கும் அதுல ஒரு என்ன உண்டு? பாடம் உண்டு. 30 வயது வரைக்கும் தாய்க்கு கீழ்ப்படிய ஆரம்பித்தார். தம்பிமார் தங்கச்சிமார் யோசேப்புக்கு மரியாளுக்கும் பிறந்த அத்தனை பேரை வளர்க்க ஆரம்பித்தார். 30 வயது ஆன உடனே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவதற்காக பாருங்க, நியாயமங்களை ஒழுங்கு கிரமமாய் கை கொள்ள ஆரம்பித்தார். 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்தார். ஆமென். சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, நேரமும் காலமும் வரும்போது ஆண்டவர் சமயங்களை வாய்க்க பண்ணும்போது ஞானஸ்தானம் எடுத்துடணும். உடனே 1008 கேள்வி கேட்கறது எங்க கிட்ட. இதுக்கெல்லாம் கேள்வி, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. கேள்வியா கேட்டு கொள்றது. நீ என்னவோ முழு வேதாகமத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு பரலோகத்தில் இருக்கிற ஜீவ புஸ்தகத்துக்கு தான் அடுத்தது போனோம். அதுக்காக இது எல்லாத்தையும் கேட்கறது. இங்க பேர் ஞானஸ்தானம் எடுக்கணும்னா எடுக்கணும். ஏன் எடுக்கணும்? அது தெய்வத்தினுடைய நியாயமும். நான் ஆண்டவரை நேசிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கை ஞானஸ்தானம் தான். ஆமா, நான் ஆராதிக்கிற இயேசு ஞானஸ்தானம் எடுத்தார். அதனால நானும் ஞானஸ்தானம் எடுக்க போறேன். சில பேர் கேட்பாங்க, என்னது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் எடுக்கணுமா? அதுல தான் எடுக்கணுமா? பேதுரு கொடுத்தாரு, அவரு கொடுத்தாரு, இவரு கொடுத்தாரு. யாரு கொடுத்தா? இயேசு கொடுத்ததை நான் பேசுறேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். பெங்களூர்ல 4 சர்வீஸை பேசிட்டு 4வது சர்வீஸ்ல பேசுறதுக்கு போயிருக்கிறேன் ஒரு சர்ச்சில். பாருங்க, ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி 3 சர்வீஸை பேசி முடிச்சுட்டு 4வது சர்வீஸ்ல பேசி பிரசங்கம் எல்லாம் பண்ணி முடிச்சு வயிறு கபகபன்னு பசிக்குது. சாப்பிட்றதுக்கு கூட்டிட்டு போனா அதுல ஒருத்தர் வந்து கேட்டார், பாஸ்டர் எப்படி ஞானஸ்தானம் எடுக்கணும்னு கேட்டார். நான் நினைச்சேன் ஏதோ நல்லவன் நம்ம பிரசங்கத்துல மனம் திரும்பிட்டான்னு நினைச்சேன். அல்லேலூயா. அப்புறமா தான் தெரியுது அவன் 1ஆம் நம்பர் கிறுக்கு பாய போல இருக்கு. அல்லேலூயா. பாருங்க, எதுல ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு கேட்டா என்னை வந்து நான் சொன்னேன், பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல தான் ஞானஸ்தானம் எடுக்கணும். அப்ப பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தா தான் பரலோகம் போக முடியுமான்னு கேட்டான். அப்படித்தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது அப்படின்ட்டு. அப்ப யாரு கொடுத்தாலும் போக முடியாதா? யாரு கொடுத்தாலும் போக முடியாதுன்ட்டு. அப்ப பேதுரு கொடுத்தாரேனா? பேதுரு கொடுக்கட்டும், பவுல் கொடுக்கட்டும், பீட்டர் கூட கொடுக்கட்டும், 2 ஒன்று தான் கொடுக்கட்டும். அதனால போக முடியாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஞானஸ்தானம் எடுத்தா தான் அப்படின்ட்டு. அவன் ஒரு மாதிரி ஆயிட்டான். அவன் எதிர்பார்க்கல, நம்ம மயங்கிடுவோம் நினைச்சான். ஐயோ, கரடியே கட்டி பிடிச்சிட்டு விளையாடிட்டு வந்திருக்கிறோம். கட்டெரும்பு என்ன பண்ணோம்? சத்தம் ஆமேன்னு சொல்லு பாப்போம். அல்லேலூயா. ஆமா, நேரம் கடைசியா பார்த்தா அவங்க வீட்டுல தான் லஞ்சு. அவர் யாருன்னு பார்த்தா பாஸ்டருடைய மருமக. அடா பண்ணாட பயல, எத்தனை பிரசங்கத்தை கேட்டு ஜென்மம் மாறல பார். அல்லேலூயா. ஆமா, பயங்கர பசி. அப்படி எல்லாரும் டைனிங் டேபிள் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சாப்பாடு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஒரு புக்கை எடுத்துன்னு வரான், ஸ்பைரல் பைண்டிங் போட்டது. வந்து சொல்றான், இது எல்லாம் எடுத்து படிச்சு பாருன்னா. எனக்கு டென்ஷன் உச்ச கட்டத்துக்கு போயிடுச்சு. ஆமா, நான் கேட்டேன், இங்க பாரு, பைபிள் எடுத்து கையில் வச்சு கேட்டேன், ஏசு ஆண்டவர் இல்லைன்னு
இந்த பைபிள்ல இருந்து வசனத்தை சொல்லட்டமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது, அது வேற விஷயம். ஆமா, போன 6 இல்லைன்னா போல்டு கிளம்புவோங்கிறேன். அல்லேலூயா. அவன் அரண்டு போயிட்டான். நான் கேட்டேன், நான் பசியா இருந்தேயா, வாழ வழி இல்லாம இருந்தேன். யாரோ ஒருத்தங்க கெட்டு போன பழைய சாப்பாடு எனக்கு கொடுத்தாங்க, நான் சாப்பிட்டேன். இன்னைக்கு உயிர் பிழைச்சிட்டேன், இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வந்துட்டேன். இவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டு அந்த கெட்டு போன சோறு போய் ஆராய்ச்சி பண்ற வேலையா அப்படின்னு கேட்டேன். ஞானஸ்தானம் எடுத்து இல்ல, முடிச்சிட்டு இல்ல, தேவராஜ்யத்துக்குள்ள வந்துட்டு இல்ல, இப்ப எதுக்கு போய் நோன்ற? தூக்கி அதை தூரம் போட்டுட்டு முதல்ல ஆண்டவருடைய ஆராதிக்கிற வேலையை பாருன்னு. ஆமென். ஆமா, உங்களுக்கு எனக்கு அதுதான். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் ஞானஸ்தானம் எடுத்தார். ஆமென். இயேசு சொன்னார், உலகமெங்கிலும் போய் சர்வ சிருஷ்டிக்கு சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்கள்னார். அப்போ இயேசு எடுத்தார், இயேசு கொடுத்தார், இயேசு கட்டளையிட்டார். அதனால இயேசுவை ஆராதிக்கிற நானும் சொல்றேன், ஞானஸ்தானம் கண்டிப்பா, ஞானஸ்தானம் கண்டிப்பா, சத்தமா ஞானஸ்தானம் கண்டிப்பா எடுக்கணும். ஞானஸ்தானம் எடுக்காம பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஆமா தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியாது. இதெல்லாம் ஒரு ஒழுங்கு கிரமம், ஒரு உடன்படிக்கை, ஒரு உத்தமம். நான் தெய்வத்திற்கு கீழ்ப்படுகிறேன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு அடையாளம், ஒரு அத்தாட்சி. பரலோகம் என முத்திரை போட்டு நிர்ணயம் பண்ணக்கூடிய காரியங்கள். அதனால எதிர்த்து பேசுவதை விட்டு ஞானஸ்தானம் எடுக்காத தம்பி தங்கச்சி மாதிரி யாராச்சும் இருந்தீங்கன்னா, இயேசுவின் நாமத்தில் இந்த ஈஸ்டர் நாளில் ஆண்டவர் கொப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்துடணும். ஆமென். ஒரு பாஸ்டருடைய அண்ணன் 1ஆம் நம்பர் குடிக்காரனா பாருங்க, பயங்கர குடிக்காரனா. உங்க வீட்டு குடிக்காரன் எங்க வீட்டு குடிக்காரன் கிடையாது, சரியான குடிக்காரன். அந்த அக்கா மட்டும் சபைக்கு வந்து அப்படியே பயங்கரமா அழுவுமா. பாஸ்டர் தம்பி அண்ணன் குடிக்காரன், அண்ணி வந்து உட்கார்ந்துட்டு அழுதுட்டே இருக்குமா. ஒரு நாள் அண்ணி வந்து சொல்லிச்சான், நான் ஞானஸ்தானம் எடுத்துறேன், எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்துற அப்படின்னு. யாரோ போய் அந்த ஆள் கிட்ட சொல்லிட்டுக்கிறான். அந்த ஆள் சண்டே மார்னிங் வந்துட்டுக்கிறான். இந்த அக்கா துணியெல்லாம் எடுத்து வந்துடுச்சு ஞானஸ்தானத்துக்கு. ஞானஸ்தானம் எடுத்த கொன்னுடுன்னு இருக்கிறான். சரி புருஷன் பேச்சு கேளு, அண்ணன் தம்பி வேற, அண்ணன் பேச்சு கேளு அப்படின்னு அனுப்பிட்டு இருக்கிறாரு. ஆண்டவர் ரொம்ப உறுத்தி இருக்கிறாரு இந்த அக்காவை, ஞானஸ்தானம் கண்டிப்பா நீ எடுத்தே ஆகணும். நேரம் வந்துதான் பாருங்க, மைத்துனரை பார்த்து சொல்லிச்சான், இங்க பாரு நீ பார்த்துட்டா இருந்தா எனக்கு ஞானஸ்தானம் கொடுச்சான். அது அண்ணி நீ எல்லாம் அல்லேலூயா ஞானஸ்தானம் கொண்டு வச்சான். அவர் சொன்னாரா, சரி வாங்க பெரிய மூத்த பாஸ்டர் அவர்கிட்டையும் போவோம் அப்படின்ட்டு அவர்கிட்ட போய் ஞானஸ்தானம் எல்லாம் எடுத்து முடிச்சிட்டோன்னே யாரோ போய் சொல்லிட்டுக்கிறாங்க, அவர்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டான். இந்த அம்மா ஞானஸ்தானம் எடுத்துட்டு முட்டி போட்டு பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ற நேரத்தில் புருஷன் வந்துட்டான். ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு வேகமா போய் புருஷன் காலில் விழுந்துட்டு சொல்லிச்சான், இனிமேல் நான் எடுக்க மாட்டேன்னு. இதுக்கு பேர் ஞானம் உள்ள சகோதரி நீ என்ன இருக்கிறிய. இயேசுவின் ரத்தம் ஜெயம். புரிஞ்சுதா புரியலையா? ஆமா, ஒரு முறை எடுத்துட்டு போய் காலில் விழுந்துருங்கிற. அல்லேலூயா. அதுக்கப்புறமா தேவையில்லை. அதனால எடுத்தோம் ஞானமா விவேகமா புத்தியா எடுக்கணும். அப்பதான் போய் கேட்கறது. செத்து போனவன்லாம் புதைச்சி அவனே மண்ணா போனவன்லாம் போய் கேட்கறது. ஞானஸ்தானம் கேட்காத மாதிரி என்னைய பாக்குறீங்க, எடுக்கட்டமான்னு கேட்கறது. இங்க பேர் கண்டிப்பா எடுக்கணும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன். ஞானஸ்தானம் எடுத்தா தான் பரலோகம் போக முடியும் அப்படின்னு தான் என் பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. ஆமா, ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் ஒருவனும் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. ஆமா, இது மதமாற்றுவது கிடையாது. என்னை படைத்த தெய்வத்திற்காக, எனக்காக ரத்தம் சிந்தி மீட்ட தெய்வத்திற்காக நாம் பண்ணுகிற ஒரு உடன்படிக்கை. வாழ்வோ சாவோ, மரணமோ ஜீவனோ, கடைசி வரைக்கும் என் ஜீவன் என்னை விட்டு பிரிகிற வரைக்கும் நல் மனசாட்சியோட உத்தம இருதயத்தோட உமக்காக வாழ்ந்து காட்டுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மையே தெய்வமாய் வைத்துக் கொள்ளுவேன் அப்படிங்கிறது தான் இது அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமா, இயேசு 30 வயசுல ஞானஸ்தானம் எடுத்து முடிச்சிட்டு 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அவர் போன கிராமங்கள், பட்டணங்கள், நாடுகள் பாருங்க, வயல்வெளிகள், காடுகள், கல்லறைகள், எல்லா இடத்திலையும் அற்புதம் நடக்க ஆரம்பித்தது. அவர் பேசின அற்புதம், நடந்த அற்புதம், தொட்ட அற்புதம், பார்த்த அற்புதம், எச்ச துப்பன அற்புதம், அவருடைய வஸ்திரத்தை தொட்ட அற்புதம், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அவருடைய விரல்களில் இருந்து புறப்பட்ட வார்த்தை மரித்தவனை உயிரோடு எழுப்ப ஆரம்பித்தது, குருடனை காண செய்தது, முடவனை நடக்க செய்தது, பலவீனமானவனை பலனடைய செய்தது, மரித்து நாறி போன லாசருவை உயிரோடு எழுப்ப ஆரம்பித்தது. இயேசு எங்க இருந்தாலும் எல்லா இடத்திலும் திரளான ஜனங்கள் வர ஆரம்பித்தார்கள். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. ஆமாம்,
தெய்வத்தினுடைய நியாயத்தின்படி மனுக்குலத்திற்காக மரிக்க வேண்டும். குற்றமற்ற மாசற்ற ஒரே பேரனாகிய தேவகுமாரனாகிய இயேசு உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் அகோரமான மரணத்தினாலே மரிக்க ஆரம்பித்தார். உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுக்கும் 2 நாள் தான் செலிப்ரேஷன். ஒன்னு பிறந்த நாள், இன்னொன்னு இறந்த நாள். ஆனா இயேசுவுக்கு மட்டும்தான் உயிர் தெழுந்த நாள். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. ஆமென். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த 2 மணி 3 மணி நேரத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை தடுப்பதற்காக, அடைப்பதற்காக, மறுப்பதற்காக எத்தனையோ பேர் எழும்பினான். ஆனா ஒருவனும் உயிரோடு இருந்ததில்லை. உலகத்துல பிறந்த எல்லா மனுஷனுடைய கல்லறைகளும் அடைக்கப்பட்டிருக்கு. ஆனா இயேசுவின் கல்லறை மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அந்த இயேசு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். ஆமென். அண்ணாவும் காய்பாவும் போர்ச்சேவர்கள் கிட்ட காசு கொடுத்து சொன்னானா, அவர் உயிரோடு எழும்பல, அவருடைய சீஷர்கள் அதை திருடிட்டு போயிட்டாங்கன்னு போய் சொல்லுனா. ஏற்கனவே நம்மால நம்ம கேச்சு தொடநடுங்கி. அல்லேலூயா. எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சு போயிட்டான். அவன் எப்படி இயேசுவை திருடிட்டு போவான்? என்ன மாதிரி வித்த கட்டினான்னு பாரு. சத்தமா ஆமென் சொல்லுங்க பாப்போம். அதான் சொல்றேனே, இயேசு உயிர் தெழுந்த 3 மணியில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனையோ பேர் எழும்பினா, எத்தனையோ ராஜ்யம் எழுந்தது, எத்தனையோ அரசாங்கம் வந்தது, எத்தனையோ ஆளுகை வந்தது, எத்தனையோ மதவாதி வந்தான், எத்தனையோ கம்யூனிஸ்ட் வந்தான். ஆனா அத்தனை பேரும் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு விரோதமாக என்னென்னமோ எழுதினான். அவன் எழுதின புஸ்தகங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாமல் போனது. இது ஜீவனுள்ள வார்த்தை, மாறாதது, நித்தியமானது, சத்தியமானது, எல்லாரையும் மாற்றக்கூடியது, இன்றைக்கும் ஜீவிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். 3 வேலையை எப்பவுமே கூட வச்சிருந்தார். ஏசு இருக்கிற இடத்துல சீஷர்கள் இருப்பாங்க. பாருங்க, ஆண்டவரை போல ஒரு மனுஷனை உருவாக்க முடியாது. நம்மெல்லாம் நம்ம பிள்ளைங்க படிக்கலைன்னா அடிக்கிறோம், திட்டுறோம், கெட்ட வார்த்தையில பேசுறோம். நம்முடைய ஏழாமை அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி காண்பிக்கிறோம். அது சொல்ல வேண்டியதுதான், அவசியமானது. ஆனா காட்டுறோம். ஆனா ஆண்டவர் பாருங்களேன், சீஷர்களை எப்படி அற்புதமா உருவாக்கினார். ஆண்டவர் மறுரூப மலையில போற நம்மள மாதிரியே தூங்குறான். ஐயோ சொல்லுங்கப்பா. ஒரு கிருபை ஒண்ணு இருக்குயா, எங்க போனாலும் சிலர் தூங்குவாயா. ஆனா எங்களை மாதிரி நாய் கத்தனாலும் தூங்குறான் பார். அதான் வல்லமன்னு அர்த்தம். ஆமே. இப்பெல்லாம் மாறிட்டோம். நம்ம கண்ணை திறந்துக்கினே தூங்குறோம். எப்ப மடியில் இருக்கிற பைபிள் கீழே விழுதோ அப்ப தெரிஞ்சுக்கணும் அம்மனி தூங்கி எந்திரிச்சிருக்கு. ஆமே. எப்ப கண்ணாடி போட்டுங்கிற கண்ணாடி கீழே விழுதோ தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் நம்ம. அல்லேலூயா. ஆமா, நான் பேசுறது புரியுதா? ஆமா. நான்லாம் சின்ன வயசுல புக்கை திறந்து மடியில் வச்சுட்டு இப்படி கையை வச்சுப்பேன். செய்யாத மாதிரி என்னை பாருங்க. அப்படியே தூங்குப்பேன். ஒரு சத்தம் வராது பாரு. அசால்ட்டா தூங்குவோம் பாரு. தூங்கி எந்திரிக்கும் போது அடுத்த பக்கத்தை திருப்பிட்டு கை வச்சுக்க வேண்டியதுதான். என் கேஸ் கூட இங்க நிறைய இருக்கும். யாருக்கு தெரியும்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, ஆண்டவர் பாருங்க அந்த சீஷர்களை எவ்வளவு அற்புதமா உருவாக்கினார். அவர் கொண்டு போனார். ஃபோர்ஸ் பண்ணல. இவன் ஏன் உபவாசம் பண்ணலன்னு சொல்லல, இவன் ஜெபம் பண்ணலன்னு சொல்ல, ஏன்டா தூங்கணும்னு கேட்கல, பொலிட்டா கேட்கிறார். 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணக்கூடாதா? எவ்வளவு அற்புதமா உருவாக்கினார் பாரு. கண்டிக்கல, உணர்த்தல. இயேசுவை பார்த்தே கொஞ்சம் கொஞ்சமாய் மாற ஆரம்பித்தான். அவெல்லாம் மதவாதி பாருங்க. ரிச்சுவல் திங்ஸை ஃபாலோ பண்ணவன், ரெகுலரா சர்ச்சுக்கு போனவன், ஆண்டவரை ஆராதித்தவன், ஜெபம் பண்ணவன், வாரத்துல 2 நாள் உபவாசம் இருந்தவன், காணிக்கை தசம பாகத்தை ஒழுங்கா கொடுத்தவன். அவன் தான் இயேசுவை பார்த்து கேட்கிறான், ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாருங்கிறான். ஐயா, ஜெபம் அவன் ரத்தத்துல ஊர்னதையா. ஜெபம்னா அவனுக்கு நல்லா தெரியும்யா. ஆனா அவனுக்கு ஒண்ணு தெரிஞ்சிருச்சு, இது வரைக்கும் நான் பண்ண ஜெபம் அர்த்தம் இல்லாம போயிடுச்சு. இவரை பார்த்து என் ஜெபத்தை நான் கற்றுக்கொள்ள போறேன்னு சீஷர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள். ஆமே. அந்த மாதிரி ஒருத்தன் வந்து கம்ப்ளைண்ட் பண்றான், நாங்கெல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றோமே, உங்க சீஷர் எப்ப பார்த்தாலும் பிரியாணியா சாப்பிட்டுங்கிறானே, நீ கண்டிக்கவே மாட்டேங்கிற அப்படிங்கிறார். ஆண்டவர் சொல்றார், மணவாளன் கூட இருக்கையில் மணவாளனுடைய சிநேகிதர் தோழர்கள் உபவாசிப்பார்களா? உபவாசிக்க மாட்டாங்க. மணவாளன் எடுத்துக்கொள்ளப்பட்டு போகும்போது அவங்க தானா உபவாசிப்பாங்க. அப்ப கூட பாருங்க, சீஷர்களை கிரிட்டிசைஸ் பண்ணல, திட்டல, அடிக்கல, அவமானமா பேசல, எல்லா விதத்திலும் அற்புதமாய் உருவாக்க ஆரம்பித்தார். 3.5 ஆண்டுகள் கூட இருந்தார். நீங்க யோவான் 13, 14, 15, 16, 17 இந்த அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு தகப்பன் தாம் மரிக்க வேண்டிய நேரத்துல தம் பையனை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சு சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லுவது போல இருக்கும். ஒரு தாய் தம் பிள்ளைகளை விட்டு கடந்து போகும்போது தம் பிள்ளைகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஆபத்து எவ்வளோ பெருசு, இவன்
இவன் எப்படி இந்த பூமியில சர்வைவ் பண்ணணும் அப்படிங்கிறத ஆண்டவர் அப்படியே கூப்பிட்டு உட்கார வைப்பார். நான் எப்ப இந்த யோவான் 13, 14, 15, 16, 17 இந்த 5 அதிகாரத்தை படிக்கிறனோ அப்பெல்லாம் அப்படியே அழுதுருவேன். பாருங்க, ஒரு மெய்ப்பனை போல, ஒரு தகப்பனை போல, ஒரு தாயை போல, உருவாக்கக்கூடிய நல்ல ஆசானை போல, கற்றுத்தரக்கூடிய நல்ல எஜமானனை போல அந்த 5 அதிகாரத்தில் ஆண்டவர் பேசியிருப்பார். அப்பதான் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா புரியும். அப்பதான் ஆண்டவர் சொல்லுவார், மெய்ப்பனை வெட்டுவேன் நாடுகள். அப்பதான் உங்களுக்கு தெரியும் போல இவர் நம்மளை விட்டு போயிடுவார் போல இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கேட்கிறான். பிலிப்பு அவரை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காட்டுங்கிறார். ஆண்டவர் சொல்றார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அப்படிங்கிறார். அப்படியே ஒவ்வொன்னா கொஞ்சம் கொஞ்சமா பேசுறோன்னே கடைசியா ஒரு சீஷன் சொல்றான், இப்பதான் ஆண்டவரே நீங்க வெளிப்படையாவே பேசுறீங்கிறான். இது வரைக்கும் நான் இடருண்டு போயிடுவேன், கெட்டு போயிடுவேன், என்னை நல்லா காப்பாத்துறீங்க, இப்பதான் நீங்க நல்லாவே பேசுறீங்க அப்படிங்கிறான். பேசி முடிச்சிட்டு 18வது அதிகாரத்துல பாருங்க, யூதாஸ் காரியத்தை வந்து காட்டி கொடுக்க இயேசுவை சிலுவையில் அறைய சீஷர்கள் எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க. எல்லாம் மீன் பிடிக்கிறவங்க தான், படிப்பறிவு இல்லாதவங்க தான். பாருங்க, பயந்து ஓடிட்டாங்க. இவங்களுக்கு முன்னாடி நிற்கிறவெல்லாம் கல்விமான்கள், பெரிய பெரிய ஞானவான்கள், மதவாதிகள், பெரிய பெரிய ஐஸ்வர்யங்க, ரோம சாம்ராஜ்யத்தினுடைய ஆளுகைக்கு அதிகாரத்திற்கு உட்பட்டவர்கள். அத்தனை பேருக்கு முன்னாடி படிப்பறிவு இல்லாத இயேசுவை ஃபாலோ பண்ண இவங்களால நிக்க முடியல. எல்லாரும் ஓடிட்டான். இயேசு சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தார், மரித்தார், அடக்கம் பண்ணினார்கள். 3ஆம் நாள் இயேசு உயிரோடு எழும்ப ஆரம்பித்தார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம், சத்தம் ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு உயிரோடு எழுந்தவுடனே எல்லா சீஷர்களையும் சேர்க்க ஆரம்பித்தார். இந்த மாலை வேளையில, இந்த காலை வேளையில நானும் அதை தான் இப்ப சொல்ல விரும்புகிறேன். உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை நம்மை தேடி வரும் பொழுது பிரிந்து போன நம்முடைய குடும்பத்தை இயேசு கட்டி எழுப்புவார். பிரிந்து போன வாழ்க்கையை இயேசு கட்டி எழுப்புவார். உடைந்து போன சபையை இயேசு கட்டி எழுப்புவார். பலவீனமான சரீரத்தை இயேசு கட்டி எழுப்புவார். ஆமென். எந்த இடத்துல வாழ்க்கை செதஞ்சு சின்ன பின்னமா, இனி எழும்ப முடியாது, இனி கட்டப்பட முடியாது, இனி என் வாழ்க்கை அவ்வளவுதான் அப்படின்னு எந்த இடத்துல நினைக்கிறோமோ அதே இடத்துல உயிர்த்தெழுந்த இயேசு வருவார். எல்லாம் கவனிங்க, நான் செஞ்ச பாவத்து நிமித்தமாக அவர் என்னை வெறுக்க மாட்டார். எங்க அப்பா கூட சொல்லிடுவார், நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட அதனால சொத்தை உனக்கு தரமாட்டேன், நீ இந்த பாவம் பண்ணிட்ட அதனால இதை உனக்கு தரமாட்டேன். எங்க அம்மா கூட சொல்லிடுவாங்க, நீ இதை செஞ்ச தரமாட்டேன்னுடுவாங்க. ஆனா ஆண்டவர் எப்படி தெரியுமா, நான் எத்தனை தப்பு பண்ணாலும், எத்தனை துரோகம் பண்ணாலும், அவரை விட்டு விலகி தூரம் போனாலும், அவருக்கே அவமானத்தை கொண்டு வந்தாலும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாலும், அவர் சொன்ன உபதேசங்களை ஃபாலோ பண்ணாமல் போனாலும், நான் என்னைக்காச்சும் ஒரு நாள் மாறுவேன் அப்படிங்கிறது என் ஆண்டவனுக்கு தெரியும். அல்லேலூயா. சிதறண்டு போன சீஷர்கள் எல்லாரும் சிதறண்டு போயிட்டான், எல்லாம் போயிட்டான். எல்லாத்துக்குள்ள ஒரு பயமும் கலக்கமும் திகிலும் நடுக்கமும் கவி பிடிக்க ஆரம்பிச்சது. இயேசு இருக்கும்போது கூட இருந்தான். இப்ப இயேசுவை சிலுவையில் அறையப்படுவது போல நம்மையும் அறைவாங்க. இயேசுவுக்கு நேர்ந்த கதிதான் எனக்கும் வரும், இயேசுவை கொன்றது போல என்னையும் கொல்லுவாங்க அப்படின்னு நினைச்சு எல்லாம் சிதறுண்டு போய் கடைசியா சிதறுண்டு போனவர்கள் அத்தனை பேர் திரும்பவுமா பழைய வேலை ஒண்ணு விட்டாம்பர், மீன் பிடிக்கிற வேலை, அந்த வேலையை திரும்ப செய்வதற்காக கடற்கரையில வந்து பேதுரு தான் கேப்டன்ஷிப்ல இருக்க ஆரம்பித்தான். பேதுரு சொல்லுகிறான், நான் மீன் பிடிக்க போகிறேன், நீங்களும் வருகிறீர்களா? எல்லாம் சொல்றான், வேற வழி கிடையாது, வா போவோம். ஒரு காலத்துல சொன்னான், நான் உங்களை பின்பற்றுவேன், நான் உங்களை ஆராதிப்பேன், எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் நான் உங்களை விட்டு போக மாட்டேன், வாழ்விலும் சாவிலும் உங்க கூட வருவேன்னா சத்தியம் பண்ணா. பாருங்க, எல்லாருக்கும் முன்னாடி அறிக்கை பண்ணான். ஆனா அத்தனை பேரும் செதறுண்டு போயிட்டான், மீன் பிடிக்க போயிட்டான். நைட்டெல்லாம் கஷ்டப்படுறான். அவன் பழக்கப்பட்ட தொழில் தான், பழக்கப்பட்ட வேலை தான், பழக்கப்பட்ட இடம் தான். ஆனா ஒரு மீன் அகப்படலை. இவன் எப்ப கரைக்கு வருவான் எதிர்பார்த்தவராய் இயேசு அந்த கலிலேயா கடற்கரையில வந்து நின்று கொண்டிருக்கிறார். 3.5 ஆண்டுகளுக்கு முன்பதாக அதே கலிலேயா கடையில எந்த வெறுமையான படகை வைத்து அலசி கொண்டிருந்தானோ அவன் இருந்த அதே இடத்துக்கு இயேசு வந்தா. நைட் எல்லாம் மீன் பிடிச்சி ட்ரை பண்றான், ஒரு மீன் அகப்படலை. அப்பதான் ஆண்டவர் கேட்கிறார், நீங்க பிடிச்ச மீன் எதனா இருந்தா கொண்டு வாங்க அப்படிங்கிறார். அப்பதான் சொல்றான், ஆண்டவரே ஒன்னும் அகப்படலை. இந்த வார்த்தை சூப்பரா இருக்கும், பிள்ளைகளே அப்படின்னுவா. என்னது? சத்தமா சொல்லுங்க. அதனுடைய கிரீக் வேர்டு டெக்னோன் அப்படின்ற அர்த்தம். பிள்ளைகளே அப்படின்னா டெக்னோன். சின்ன வயசும் இல்லாம, முதிர்ந்த வாலிப வயசும் இல்லாம, நடுத்தரவுல
நடுத்தர வயசு இருக்கு பத்தியா, இந்த 17 இந்த டீனேஜ் இருக்கு பாருங்க, 13 to 19 வரைக்கும், அந்த ஏஜில் இருக்கிற குழந்தைகளை போல உணர்ச்சி வசப்பட்டு தீர்மானம் எடுத்து உணர்வடைந்து போய் லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போய் தப்பா மாட்டிக்கிட்டு சிக்கி தவிக்கிறோம்ல. 25 வயசு வந்தோடனே தான் ஒரு உணர்வு வருது பார், அப்பதான் தப்பு பண்ணிட்டு நினைக்கிறேன் பார். அந்த டீனேஜ் நிலைவரம் இல்லாமல் எடுக்கக்கூடிய தீர்மானத்துல சிக்கி தவிக்கக்கூடிய பிள்ளைகளை போல இருக்கிற எல்லா சீஷர்களை பார்த்து கேட்கிறா, நீ இன்னும் முதிர்ச்சி அடையலையா? நீ இன்னும் வர வேண்டியது வரலையா? நீ அறிய வேண்டியது அறியலையா? நீ என்னதான் தப்பு பண்ணாலும் நீ என் பையன்தான். இந்த காலை வேளையில ஒருவேளை ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், பொண்ணுக்காக, பையனுக்காக, வேலைக்காக, வருமானத்திற்காக. ஒரு காலத்துல நல்ல வைராக்கியமா இருந்து ஆண்டவரை தேடி ஆண்டவர் ஆராதிச்சு எங்க அப்பா அம்மா எல்லாம் பக்தி உள்ள குடும்பத்துல என்ன வளர்த்தாங்க, என் வாழ்க்கை தான் இப்படி மாறி போச்சு நினைக்கலாம். ஒருவேளை சூழ்நிலைகள் நிமித்தமாக தெய்வத்தை மறுதளிச்சிருக்கலாம், சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம், சூழ்நிலைகள் நிமித்தமாக தவறான பழக்க வழக்கங்களுக்கு உட்பட்டு போயிருக்கலாம், சூழ்நிலைகள் நிமித்தமாக போதைக்கு அடிமைப்பட்டு போயிருக்கலாம். சூழ்நிலைகள் உன் கழுத்தை பிடிச்சு உன்னை வெளியே ஒரு இடத்துல கொண்டு போய் அனாதை போல எங்கேயோ ஒரு இடத்துல நிற்க பண்ணிருக்கலாம். இந்த காலை வேளையில உயிர் தெழுந்த இயேசு உன்னையும் என்னையும் பார்த்து கேட்கிறார், பிள்ளைகளே வா, நான் திரும்ப வந்துட்டேன், வா, உனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற போறேன், உனக்கு சொன்ன வார்த்தையை கைக்குடி வர பண்ண போறேன், உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறேன். நீ இதே மாதிரி பின்மாற்றத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உன் வாழ்க்கை பூத்து குலுங்க போகிறது. ஆண்டவர் கூப்பிடுறார், பிள்ளைகளே ஏதாச்சும் இருக்கா அப்படிங்கிறார். ஒண்ணுமே அகப்படல ஆண்டவரே அப்படிங்கிறான். ஆண்டவர் சொல்றார், வலது புறமாக வலையை போடுங்கிறார். வலையை போட்ட உடனே 153 பெரிய மீன் அந்த வலையில் அகப்படுது. வலையை இழுக்க முடியல. அப்பதான் யோவான் இயேசுவை உத்து பார்க்கிறான். எல்லா சீஷரையும் பார்த்து சொல்றான், ஏய் அது கர்த்தர். எத்தனை சத்தம் போட்டு கத்திரிப்பான் பார், ஏய் அது கர்த்தர். நம்ம வேண்டான்னு ஒதுக்கி விட்டுட்டு போனமே, அவர்தான் நம்மை தேடி வந்திருக்கிறார். அவர் கர்த்தர், மரணத்தை ஜெயித்தவர், சாவை வென்றவர், நமக்காக மீண்டுமாய் வந்தவர், சொன்னதை செய்து முடிக்கிறவர். அவர் கர்த்தர். வானோர் பூதலத்தோர், பூதலத்திற்கு கீழானோர் எல்லாருடைய முழங்கால்களும் முடக்கக்கூடிய ஆண்டவர் அவர்தான். அவருடைய நாமம் பெரிய நாமம், அவருடைய நாமத்தில் அற்புதம் நடக்கும். அவர் கர்த்தர். அப்பதான் பேதுருவுக்கு தெரியுது, தப்பு பண்ணிட்டுமே, டிரெஸ் எதுவும் போடல, நிர்வாணமா கிடக்கிறான். ஒரு துண்டை எடுத்து இடுப்புல கட்டிட்டு கடல்ல குதிச்சுட்டான். மொத்த சீஷரையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்க ஆரம்பித்தார். இந்த நல்ல காலை வேளையில ஒருவேளை தெய்வத்தை விட்டு தூரம் போய் தேவனை அசட்டை பண்ணி, குடும்பத்தை அசட்டை பண்ணி, அப்பா அம்மாவை அசட்டை பண்ணி, நல்ல வளர்த்து ஆளாக்கின தாய்க்கும் தகப்பனுக்கும் கனவீனத்தை கொண்டு வந்து, அவமானத்தை கொண்டு வந்து, என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு நினைக்கலாம். இல்ல தேவ பிள்ளையே, இந்த காலை வேளையில உயிர் தெழுந்த இயேசு உன்னை என்னை தேடி வந்து உன்னை தப்பானவனா, தப்பு செஞ்ச பாத்திரமா பார்க்கல, தம் பிள்ளையாய் பார்க்கிறார். ஏன்னா உனக்காக எனக்காக தான் ரத்த சிந்தினா, உனக்காக எனக்காக தான் அந்த காயங்களை ஏற்றுக்கொண்டா, உனக்காக எனக்காகத்தான் பாருங்க மீண்டுமாய் உயிரோடு எழுந்து வந்திருக்கிறா. அந்த இயேசு இந்த காலை வேளையில நம்ம எல்லாரையும் பார்த்து சொல்றா, தப்பு பண்ணிட்டியாயா, பரவாயில்லையா, நீ என் பையன் வா, நான் உனக்கு திரும்ப தரப்போறேன். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப உன்னை என்னையும் சேர்க்க போகிறா. மீண்டுமாய் வாக்குத்தத்தத்தின் வல்லமை நம்ம மேல திரும்ப வரப்போகிறது. ஆமென். நான் நேத்து சொன்னேன், நகோமியும் ரூத்தும் பெத்லகேமை விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா ரூத்தும் நகோமி பெத்லகேமை விட்டுட்டு போயிட்டா. வரும்போது ரூத்தை கூட்டிட்டு வரா. ரூத்தை கூட்டிட்டு வந்தனே போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்றான், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைக்க போகிறது. இந்த உயிர் தெழுந்த நல்ல நாளில இயேசுவும் உனக்கு ஒரு நிறைவை தரப்போகிறார். எந்த இடத்துல எல்லாவற்றையும் இழந்தாயோ அதை விட 1000 மடங்கு தரப்போகிறார். உனக்காகவே கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றப் போகிறார். ஆமென், ஆமென். உனக்கும் தெய்வத்திற்கு ஒரு நல்ல உறவு உண்டாக போகிறது. உனக்கும் சபைக்கு ஒரு நல்ல உறவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். உனக்கு குடும்பத்திற்கு நல்ல உறவை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார்.
புருஷன் மனைவி கிட்ட சண்டை கிண்ட ஏதாச்சும் போட்டு இருந்தா வாழ போறது கொஞ்ச நாள். நல்ல புருஷனா இருப்போம், வாழ போறது கொஞ்ச நாள். மனைவி இருக்கிற வரைக்கும் தான் அதட்டுவோம். என்ன டீயை போட்ட, என்ன குழம்பு வச்ச, என்ன சாப்பாடு வச்ச, இதெல்லாம் ஒரு சாப்பாடா? மனுஷன் திங்குவானா? மனைவியை மட்டும்தான் அதிகாரம் பண்ண முடியும். ஒய்ஃப் நம்மளை விட்டுட்டு போயிட்டா எதையுமே அதிகாரமா யாருக்கிட்டையும் கேட்க முடியாது. இயேசுவின் நாமத்தினால கையெடுத்து கெஞ்சி கேட்கிற, வாழ பொறுத்து ஒரு வாழ்க்கை, அது அர்த்தம் உள்ளதா இருக்கட்டுமே. மனைவி மேல எரிஞ்சு விடாத, சண்டை போடாத, எப்ப பார்த்தாலும் குடிச்சிட்டு வராத. நீ குடிச்சிருந்த பாவம் அந்த அம்மா அந்த பிள்ளைகளை வச்சுட்டு எத்தனை பாடுபடுது. உன்னை என்னை மாற்றுவதற்காக தான் இயேசு வந்தார். இந்த தவறான பழக்க வழக்கத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஐக்கியப்படு, குடும்பத்தை சேர்ப்பதற்காகத்தான் இயேசு வந்தார். தப்பு செய்யாத மனுஷன் இல்லையே, மாறு. Where there is changes, there will be a growth. எங்கே மாற்றங்கள் காணப்படுகிறதோ அங்கே வளர்ச்சி காணப்பட ஆரம்பிக்கும். நான் ஏற்கனவே சொன்னான்னு தெரியல, எனக்கு ஒரு ஆத்தர் ரொம்ப பிடிக்கும். எவ்ரிடே வித் ஜீசஸ் அப்படின்னு ஒரு மேகசின் எழுதுவார். அந்த ஐயா இப்ப இறந்துட்டார் பாருங்க. உலகம் எங்கிலும் போய் கான்ஃபரன்ஸ் நடத்துவார். அற்புதமா இருக்கு அவருடைய கான்ஃபரன்ஸ். பெரிய பெரிய ஹையர் எஜுகேஷனல் பீப்புள் எல்லாமே அவருடைய கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுவான். அரசியல்வாதிகள் எல்லாருமே அட்டன் பண்ணுவாங்க. அவ்வளவு அற்புதமா இருக்கும். ஒன்ஸ் ஒரு முறை அந்த கான்ஃபரன்ஸ்குள்ள உள்ள போய் உட்கார்ந்துட்டா நம்மளால வெளியே எந்திரிச்சு வர முடியாது. அவருடைய வே ஆஃப் அந்த கம்யூனிகேஷனும் ஸ்பீச்சிங்கும் அவ்வளவு அற்புதமா இருக்கும். அப்பேற்பட்டவர் உலகம் எங்கிலும் போய் 55 ஆண்டுகள் கல்யாணமாய் குடும்பத்தோட நடத்தியிருக்கிறார். கடைசி காலத்துல அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம மாறி போச்சு. அந்த அம்மா படுத்த படுக்கையா மாறிட்டாங்க. கேன்சர்ல அஃபெக்ட் ஆகி படுத்த படுக்கையா மாறிட்டாங்க பாருங்க. ஊழியத்தை எல்லாம் நிறுத்திட்டு, இவருக்கும் வயசாகி போச்சு, கல்யாணம் ஆகி 55 வருஷம். அந்த அம்மா கூடவே இருக்க ஆரம்பிச்சிருக்கிறார். அந்த அம்மா பேசியே 3 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த அம்மா வாயில வார்த்தை இல்லை, அந்த அம்மாவில பேச முடியாது, கை கால் மடக்க முடியல, அப்படியே படுத்திருக்கு. டாக்டர் சொல்லிட்டாங்க இன்னும் சில மணி நேரத்துல இந்த அம்மா சாக போறாங்க. இவர் மனசுல ஒரே ஒரு ஆதங்கம், எப்படியாச்சும் ஒய்ஃப் கிட்ட பேசணும் பேசணும் பேசணும், ஆனா பேச முடியல. அந்த அம்மா அப்படியே படுத்த படுக்கையா இருக்கு. அந்த பெட்டுக்கு முன்னாடி போய் முழங்கால் படிட்டு அந்த அம்மா தலை எல்லாத்தையும் தடவி கொடுத்துட்டு, முகத்தெல்லாம் தடவி கொடுத்துட்டு அந்த அம்மாவை பார்த்து இப்படி சொன்னாராம், நான் பேசுறது உனக்கு புரியுதா புரியலையானே தெரியல, ரொம்ப நாளா இதை கேட்கணும்னு நினைச்சிருந்தேன், கேட்க சூழ்நிலையும் சந்தர்ப்பமும் எனக்கு வாய்க்கல. இப்ப நான் உன்னை பார்த்து கேட்கிறேன். 55 வருஷமா என்னை நம்பி வந்தேன், என் கூட குடும்பம் நடத்தினேன், 2 பிள்ளைகளை பெற்றெடுத்தேன், நான் உலகமெங்கிலும் போயிட்டு வந்தேன், ஆண்டவருக்காக ஊழியம் செஞ்சேன், 2 பிள்ளைகளையும் நல்லா வளர்த்தேன், சாட்சியா வளர்த்தேன், 2 பிள்ளைகளும் கல்யாணம் பண்ணா, பேரன் பிள்ளைகளை காப்பாத்தினேன், இத்தனை காரியத்தை எனக்காக செஞ்சியே. இந்த 55 வருஷத்துல என்னைக்காகில ஒரு நாள் நான் உனக்கு நீ எதிர்பார்த்த நல்ல புருஷனா வாழ்ந்திருக்கிறனா அப்படின்னு கேட்டுட்டு அப்படியே அழுக ஆரம்பித்தாராம். பாருங்க, 3 மாசம் பேசாத அம்மா, கை கால் விளங்காத அம்மா, பல்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு. ஆப்போசிட்ல நின்ன நர்ஸ் எல்லாரும் அப்படியே சுத்தி அழுகுறாங்களா இந்த ஐயா கேட்டதை பார்த்து. ஆப்போசிட்ல இருக்கிற நர்ஸ் இந்த அம்மா செயல்படாத கையை நீட்டி இப்படி வான்னு சொல்ல ஆரம்பிச்சுதான். அந்த நர்ஸ் வேகமா வந்து பெட்டை ஃபோல்டு பண்ண சொன்னோடனே பெட்டை ஃபோல்டு பண்ணி இந்த அம்மாவை உட்கார வச்ச உடனே இந்த அம்மா புருஷன் தலையில கைய வச்சு முகத்தெல்லாம் தடவிட்டு அந்த அம்மா சொல்லிச்சான், 55 வருஷமா நான் எப்பெல்லாம் உங்களை பார்த்தனோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள இயேசுவை பார்த்தேன்னு. ஆமென். ஐயா, வாழ போறது ஒரு வாழ்க்கையா? கொஞ்ச நாள் தான். மனைவி அற்பமா என்னாத, பேசு, திட்டு, எச்சரி, கண்டி, ஆனா நேசத்தை விட்டுடாத. நான் பேசுறது புரியுதா? சில நேரத்துல நம்ம மேலே ஏறி குடுமி போடுற ஆளெல்லாம் இருக்கு. எனக்கு தெரியுது, உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது, உன் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. அல்லேலூயா. ஐயோயோ சோத்திரம் ஆண்டவரே. ஆமென் சொல்லுங்க பாப்போம். என்ன பண்றது, மாட்டிட்டோம். ஆமென். அதனால வாழ போறது கொஞ்ச நாள். இட் மஸ்ட் பி எ மீனிங்ஃபுல்லா இருக்கட்டுமே. இந்த உயிர் தெழுந்த இயேசு நம்ம குடும்பத்துல வந்துட்டா முரண்பாடானதெல்லாம் மாத்திருவார், கீழ்ப்படியாததெல்லாம் கீழ்ப்படிய பண்ணுவார், பின்வாங்கி போனதெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிப்பார். ஆமென். அம்மா மாதிரிலாம் கவனிங்க பாப்போம். புரிச்சேன் சொல்றதெல்லாம் கேட்கறான்ட்டு இழிச்ச வாய் நான் நினைச்சேன். இங்க பேர் அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு கௌரவம். என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? அந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு கௌரவம். அந்த மனுஷன் மட்டும் போயிட்டான், பெத்த பொண்ணு கூட குடும்ப அலுவல்ல நம்மள முன்னாடி நிறுத்த மாட்டா.
Are you with me? Say loudly, amen. Yes or no? நிறுத்த மாட்டாயா? பெத்த பொண்ணு நிறுத்த மாட்டான், பெத்த பையனை நிறுத்த மாட்டான். பையன் அம்மாவை கொண்டு வந்து நிறுத்தினாலும் மருமக சும்மாவா விடுவா? நுங்க எடுக்க மாட்டா. புருஷன் அற்பமா என்னாத, தயவு செஞ்சு வாழற மாதிரி சமைச்சு போடு, நீ நல்லா இருப்ப. உனக்கு புண்ணியமா போட்டோம். சாம்பார்னு ஒண்ணு வைக்கிறப்பாரு, வாயில வைக்க முடியல, அதையும் மானம் கட்டு நாங்க தின்னுங்கிறோம் பாரு. அல்லேலூயா. கேட்டு பத்தீங்களா? பாவம், யாரு பெத்த புண்ணியவான உங்கிட்ட மாட்டிட்டான். வாய் சேர்த்த பிள்ளையா கிடக்கு. கேட்டுச்சா? போடாவா? கேட்டுச்சா? இந்த சும்மா லூசுத்தனமா வாய் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வடகிழக்கு தென்மேற்கு பருவ காற்று வீசுற மாதிரியே வீசக்கூடாது. அப்புறமா சுனாமி வந்துடும். பேசக்கூடாது. நல்ல குணசாலியான ஸ்திரீ ஆயிரு. நான் கையெடுத்து கெஞ்சி கேட்கிறேன். குடும்பம் எல்லாம் கெட்டு போகுது. பிள்ளைங்களை வளர்க்க வேண்டிய விதத்துல வள. சூனியக்காரியா இருக்காத. நிறைய அம்மாங்க இன்னைக்கு சூனியக்காரியா தான் இருக்குது. என்ன ஒரு மாதிரியே பாக்குறீங்க? இந்த உயிர் தெழுந்த நாள்ல சூனியத்தெல்லாம் உடச்சிடலான்ற சட்டமாமேன்னு சொல்லுங்க பாப்போம். நிறைய அம்மாங்க சூனியக்காரியா தான் இருக்குது. பாவம், அந்த மனுஷன் சம்பாதிச்சு கொண்டு வந்து போடுறதெல்லாம் போட்டு எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி 6 மாசத்துல பிரிச்சு வச்சிடற. நீ என்ன தாயா இல்ல பேயா? பண்ணாடக உங்களை இல்ல பிரிச்சு வைக்கிறவங்கள. அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நல்ல தாயா இருந்தா சொல்லணும், பிள்ளைய கூப்பிட்டு உட்கார வச்சு சொல்லணும். இந்த மாதிரி சும்மா பிரிச்சு வைக்க கூடாது. பிள்ளைங்களுக்கு முன்னாடி முட்டி போட்டு நீ ஜெபம் பண்ணணும். அவன் ஜெபமே பண்ண மாட்டான் மாஸ்டர். பின்ன அவன் எங்கிருந்து பண்ணுவான்? நீ தான் பண்ணலையே. ஹேய், கேட்டுச்சா? ஒரு ஆளு தூங்குச்சு பாருங்க. சூத்திரம் ஆண்டவரே. அது சும்மா இந்த மாதிரில ஜெபம் பண்ணாம நீ பண்ணாம ஒண்ணு நடக்காது. புத்தி உள்ள ஸ்திரீ நல்லா எல்லா வசனத்தையும் சொல்லு, ஆதி ஆகமத்துல இருந்து வெளிப்படுத்துற விசேஷம் வரைக்கும். ஆனா ஒண்ணு படி வாழாத. கையெடுத்து கெஞ்சி கேட்கறியா? வாழ பொறுத்து கொஞ்ச நாள் ஒரு நல்ல மனைவியாரு. நம்ம பசங்க சொல்லட்டும், எங்க அம்மா எப்படி குடும்பத்தை நடத்தினாங்க தெரியுமா? சொல்லணும். எங்க அப்பா எப்படி நடத்தினார் தெரியுமா? சொல்லணும். எங்க அம்மா எவ்வளவு அழகா நடத்தி வந்தாங்க தெரியுமா? சொல்லணும். நம்ம தான் முன்மாதிரி. நம்ம தான் கிறிஸ்துவ காட்டணும். நம்ம தான் இயேசுவை அவனுக்கு முன்னாடி கொண்டு போனோம். கெட்டு போன சீஷர்களுக்கு இயேசு தன்னையே காண்பித்தார். பிள்ளைகளே அப்படின்னு கூப்பிடுறார். அவன் என்ன சொல்லி இருக்கணும்? நான் பின் வாங்கிட்டேன், முரட்டாட்டம் நான் மாறிட்டேன், உங்களை நம்பி வந்தோம், நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு தானே நினைச்சிருக்கணும். ஆனா வந்தாம்ப தாயும் தகப்பனும் மாறுவோமாக. சத்தம் ஆமென் சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் சந்தேகப்படுறது புருஷனை, எப்ப பார்த்தாலும் எரிஞ்சு விழுறது. சோத்திரம் ஆண்டவரே சொல்லணும்னு தோணுது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். எப்ப பார்த்தாலும் சொறி வந்தவன் மாதிரியே சொறி இருத்து. அல்லேலூயா. வீட்டுக்கு வந்தாலே அதனால தான் 6 மணிக்கு வந்தவன் 9 மணிக்கு வரான். ஆமா, நீ என்ன லேசுப்பட்ட ஆளா? சோத்திரம் ஆண்டவரே. நல்லவனையும் வில்லனா மாத்திர வல்லம உங்கிட்ட தான் இருக்குது. பிசாசை இப்பெல்லாம் விலகிட்டா. எங்க அக்கா ஒருத்தி இருக்கிறாங்கிறான். சோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. இயேசுவின் நாமத்துல குடும்பம் சேரணும். ஆமென். நான் என்ன சொல்றேன், மனைவி கிட்ட புருஷன் கிட்ட சண்டை கிட்ட போட்டு இந்த கதவை சாத்திட்டு காலில் விழுந்துரு. எவன் பார்க்க போறான்? ஐயோ, உண்மையை தையா சொல்றேன், ஐக்கியமா ஆயிடுவோம். ஆமா, தம்பி தங்கச்சி எல்லாம் தம்பி மாதிரிலாம் கவனி. அப்பா அம்மா கூட சண்டை போடாது, அப்பா அம்மா கூட எதிர்க்காத. எந்த அப்பா அம்மாவும் நம்மளை கெடுக்க மாட்டாங்க. அவங்க சம்பாதிக்கிற வாழ்நாள் முழுக்க சிந்துகிற ரத்தம் எல்லாம் பிள்ளைகளாகிய உனக்கு எனக்கும் தான். அதனால அப்பா அம்மாவை பகைச்சிக்காத. அப்பா அம்மாவை அற்பமா எண்ணாத. அவங்க அப்பா அம்மா போய் கையை பிடிச்சிப்பார், காலை பிடிச்சிப்பார், நல்ல ட்ரெஸ்ஸை போடுறாங்களா பார், நமக்காகத்தான். அதனால அப்பா அம்மா மனசு சஞ்சலப்படுற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி உன் இஷ்டம் போல தண்டாட்டமா திரிய கூடாது. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கண்ட மேனிக்கு போக கூடாது. தாய்க்கு தகப்பனுக்கு நல்லா இரு, நல்லா படி, நல்லா இரு. ஆண்டவருக்கு அப்புறம் உங்க அப்பா அம்மா விட உன்னை மேன்மைப்படுத்துறவங்க யாரும் கிடையாது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. இயேசு எல்லாரையும் சேர்த்தார். சத்தம் ஆமென் சொல்லுங்க. சத்தம் ஆமென் சொல்லுங்க.
ஆமா, எத்தனை கொந்தளிப்பு இருந்தாலும் எத்தனை அலையா இருந்தாலும் இயேசு நடந்து வருவா. சீஷர்களை போட்ல அனுப்பிட்டா, அவர் தனியா ஜெபம் பண்ண போயிட்டா. அவன் தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுகிறத இயேசு பார்த்தாராம். பாருங்க, அவன் தண்டு வலிக்கிறதுல கஷ்டப்படுகிறத பார்த்தோன்னே அவரால் அங்க ஜெபம் பண்ண முடியல. அவர் அப்படியே எந்திரிச்சு நடுக்கடல்ல நடந்து வந்து சீஷர்கள் எல்லாம் பயப்படுற. ஆண்டவர் சொல்றார், நான் தான்யா, பயப்படாத, நான் தான். ஒருவேளை எங்கேயோ கஷ்டத்துல, பலவீனத்துல, நெருக்கத்துல குடும்பத்தை சர்வை பண்ண முடியல நினைச்சாலும் கவலைப்படாத. உயிர் தெழுந்த இயேசு நீ எங்க கஷ்டப்பட்டு அந்த இடத்துல வருவார் பாரு, உன்னை ஆசீர்வதிப்பார் பாரு, உன்னை அவரோடு இணைத்துக் கொள்வார் பாரு, நன்மை கிருபையினால முடிசூட்டுவார் பாரு, கர்த்தர் காரியத்தை தலைகீழாக மாற்றுவார். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது, இயேசு வெறுமையானதை திரும்ப நிரப்புவார். ஒரு காலத்துல போட்ல நிரப்பினார் பார், 2 படகு நிரம்பத்தக்கதாக மீன்களை நிரப்பின அதே ஆண்டவர் இன்னைக்கு தெய்வத்தை விட்டு தூரம் போய் வாழ்க்கை இழந்து கடங்காரனா, பலவீனனா, தரித்திரனா, போராட்டம் உள்ளவனா, வியாதியோட, வேதனையோட, கசப்பான துக்கத்தோட எங்கேயோ ஒரு இடத்துல சிக்கிட்டு இருக்கலாம். முழுக்க கஷ்டப்பட்ட ஒன்னும் ஆகப்படல, கவலைப்படாத. உயிர் தெழுந்த இயேசு உன் ஏக்கத்தை நிறைவேற்ற போகிறார். உன் காரியத்தை கைக்குடி வர பண்ண போகிறார். உன்னை கொண்டு வந்ததனுடைய நோக்கமே நிறைவான பலனை தரத்தான். அல்லேலூயா. ஆமா, படிக்கிற தம்பி தங்கச்சிலாம் கவனி. எனக்கு பைபிள்ல பாருங்க, தானியேல் இந்த வசனத்தை ராஜாவுக்கு சொல்லுவான். நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் தரக்கூடிய கர்த்தர். ஆமென். எங்க அப்பா படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், நம்ம அம்மா படிப்பறிவு இல்லாம இருக்கலாம், ஆனா நான் ஆராதிக்கிற ஆண்டவர் ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் தரக்கூடியவர். மந்த புத்தியா இருக்கா, புள்ள படிக்கலையா, அப்பா அம்மா கவனி, புள்ள படிக்கலையா, குழந்தைய கொண்டு வந்து தலை மேல கைய வச்சு தூங்கும் போது ஜெபம் பண்ணு, நான் தான் கல்ல மண்ண சுமந்த சாமி, என் பிள்ளைங்க இப்படி இருக்க கூடாதியா, உங்க ஞானத்தினால நிரப்புங்க, உங்க கிருபையினால நிரப்புங்க, உங்களை போல இவனை மாத்துங்கன்னு சொல்ல ஆரம்பித்துப்பா. நான் பலவீனனா இருந்தாலும் என் பிள்ளைகளை ஒளிவ மர கன்றாய் மாற்றுவார். ஞானத்தினால நிரப்புவார், கிருபையினால நிரப்புவார், புத்தியினால நிரப்புவார், கிறிஸ்துவின் குணாதிசயத்தினால நிரப்புவார். எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். கையை தட்டி ஆமென், ஆமென், அல்லேலூயா. படக நிரப்பினார் பார் இயேசு, வெறுமதான் நிரப்பினார. உயிர் தெழுந்த இயேசு நான் எதிர்பார்த்ததை தருவார், நான் நினைப்பதை தருவார், எனக்காக அற்புதத்தை செய்வார். அவரை போல நல்ல ஆண்டவர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. என் 2வது பையனுக்கு ஸ்கூல்ல சேர்க்கணும். பாருங்க, முத பையனுக்கு சேர்க்கும் போது ஒருத்தர் காசு தந்தார், அது எனக்கு ரொம்ப பேர்டனா மாறி போச்சு. 2வது பையனை ஸ்கூல்ல சேர்க்கணும். நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், கடனே ஒத்த பைசா கூட வாங்க மாட்டேன், இந்த ஸ்கூல்ல தான் சேர்ப்பேன். இவ்வளவு காசு யாரு தான் கட்டணும் சொல்லுங்க. இப்ப மே மாசம் வருது, அதுக்காகத்தான் சொல்றேன். யாரு தான் கட்டணும்? ஐயோ சொல்லுங்கப்பா வாயை திறந்து. ஆண்டவரை பார்த்து சொன்ன, நீங்க தான் சொன்ன, நான் யாருக்கிட்டையும் 10 காசு கடன் வாங்க மாட்டேன். ஆமா, இந்த ஸ்கூல்ல தான் கட்டணும். ஸ்கூல் அட்மிஷனுக்காக போனோம். ஜனவரி 12 வந்து லாஸ்ட் டேஸ் அப்படின்ட்டாங்க. ஜனவரி 12 லாஸ்ட் டேட் அப்படின்ட்டாங்க. பாருங்க, ஜனவரி மாசமும் போச்சு, பிப்ரவரி மாசமும் போச்சு, மார்ச் மாசமும் போச்சு. அல்லேலூயா. ஏப்ரல் மாசமும் வந்தது. ஆமென். ஆமா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தரை பார்க்கறதுக்காக நான் போயிருந்தேன். சும்மா அவர் ஒரு பிசினஸ் தொடங்கினார், அவர் பார்க்கறதுக்காக போய் பேசி முடிச்சுட்டு வந்தேன். அவருக்கு அவங்க பையனை என் இளைய பையனும் 2 பேரும் ஒரே ஈக்குவல். அவர் கேட்டார், பாஸ்டர் தம்பியை ஸ்கூல்ல சேர்த்துட்டீங்களான்னு. சேர்க்கணும் அப்படின்னு. சேர்த்தீங்களா சேர்க்கலையான்னு கேட்டார். நம்ம கேஸ் தான், நானும் உங்க கேஸ் தான்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்த்தீங்களா? சேர்க்கணும் அப்படின்னு. எப்போ பாஸ்டர் அட்மிஷன் டேட், லாஸ்ட் டேட் சொன்னாங்களா? ஸ்கூல்ல போய் விசாரிச்சிங்களா அப்படின்னு கேட்டார். எப்பவே விசாரிச்சிட்டேன் பிரதர், ஜனவரி 12னாங்க. என்ன பாஸ்டர் அறிவீனமா இப்படி சொல்றீங்க? ஜனவரி 12 ஆயிட்டு இப்ப ஏப்ரல் 12 போயிடுச்சு, என்ன சேர்க்கலையான்னு. சேர்க்கலாம் பிரதர் அப்படின்னு. அட்மிஷன் முடிஞ்சிருப்போது பாஸ்டர், அது வேற மெயினான ஸ்கூலா இருக்கு, எப்படி போய் சேர்ப்பீங்க? ஆண்டவர் நமக்காக ஏதாவது ஒன்று பண்ணுவார் பிரதர் அப்படின்னு. எவ்வளோ 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 பாஸ்டர் இவ்வளோ ஃபீஸ் அப்படின்னு கேட்டார். நான் இவ்வளோ ஃபீஸ் இம்மிடியேட்டாக கட்டணும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல, அதனால சரி ஆண்டவர் திறப்பார், வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு. நீங்கள் இப்படித்தான் இருப்பீங்களான்னு கேட்டார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நான் சொன்னேன், நான் தீர்மானம் பண்ணிட்டேன் பிரதர், கடன் வாங்க மாட்டேன், ஆண்டவர் கொடுத்தா கொண்டு போய் சேர்ப்பேன், ஆண்டவர் கொடுக்கலன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. ஆமே, ஆண்டவன் படிச்ச ரேஷன் கிடக்குது பாரு. என்ன 25 மூட்டை தான் வாங்கணுமா? அதுவும் இருக்குது பாரு, அதை சாப்பிட்டு உயிரோடு இருக்கிறோம்ல. அல்லேலூயா. அப்படி மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்துடலாம் அப்படின்னு தான் நான் பிளான் பண்ணேன். பாருங்க, அடுத்த நாள் காலையில அவர் ஃபோன் பண்ணி, உங்க அக்கௌண்ட்டை செக் பண்ணுங்கடா, என் பையன் ஒரு வருஷத்துக்கு படிக்க வேண்டிய ஃபீஸ் மொத்தத்தையும்
அவர் அனுப்பிட்டு சொல்றார், போய் ஸ்கூல்ல சேருங்க அப்படின்னு. நான் ஸ்கூல்ல போனா அவங்க கேட்கறாங்க, சார் உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா, எப்போ அட்மிஷன் சொன்ன, எப்ப வரீங்க, இருந்தாதான் அப்பவே வந்திருப்போமே. அல்லேலூயா. நீங்க உங்க மூத்த மகன் ஸ்கூல்ல படிக்கிறதுனால உங்களுக்காக ஒரு சீட்டை பெண்டிங்ல வச்சிருக்கிறோம் அப்படின்னா எல்லா அமௌண்ட்டையும் பே பண்ணேன். எனக்கு ஒண்ணு தெரியும், நான் ஆராதிக்கிற ஆண்டவர் என் இயலாமையை புரிந்தவர். உனக்குன்னு அதுதான் சொல்றேனே, உயிர் தெழுந்த இயேசு வெறுமனே அனுப்ப மாட்டா. நான் தப்பு பண்ணதை சுட்டி காட்டி நீ இந்த தப்பு பண்ணிட்ட உனக்கு தரமாட்டேன்னு சொல்ல மாட்டா. என் படகை நிரப்பி என்னை மகிமைக்கு நேராய் கொண்டு போவா, மறுரூபத்திற்கு நேராய் கொண்டு போவா. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் சொன்னான் பார், யோபு சொன்னான் பார், என் மீட்பர் 10 புள்ள செத்து போச்சு, ஆடு மாடு கழுத ஒட்டகம் எல்லாம் போச்சு. அவனுக்கு தெரியும் உயிரோடு இருக்கிற கர்த்தர் எனக்கு மீண்டுமா என் வாழ்க்கையை கட்டி எழுப்புவா. இந்த காலை வேளையில எத்தனை இழப்புகளுக்கு மத்தியில, வேதனைகளுக்கு மத்தியில, பிரச்சனைகளுக்கு மத்தியில வந்திருந்தாலும் உயிர் தெழுந்த இயேசு இழந்து, நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா இயேசுவின் நாமத்துல பேசுறேன், உயிர் தெழுந்த இயேசு நீ இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். யார் உன்னை பார்த்து கைத்தட்டி சிரிச்சானோ, எந்த இடத்துல உன்னை நிக்க வச்சு அசிங்கப்படுத்தினானோ, யாருக்கு முன்னாடி இனி எழும்ப முடியாது நினைச்சியோ, அவன் முன்னாடியே ஆமென் ஆமென் நீ நான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடா. உயிர் தெழுந்த இயேசு நிரப்புவார். சத்தமாமேன் சொல்லுங்க, சத்தமாமேன் சொல்லுங்க. ஆமா, இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் சீஷர்கள் பேசிட்டே இருந்தாங்களா. அவங்க எல்லார் மேலையும் பூரண கிருபை உண்டாக ஆரம்பித்ததாம். எடுத்து வாசிங்களே, அப்போஸ்தலர் நடபடிகள் 4:33 வாசிங்க. அப்போஸ்தலர் 4:33. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து எல்லாம் கவனிங்க. அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தபடினாலே அவர்கள் எல்லார் மேலும் எல்லாம் இணை பாருங்க பாப்போம். ஆண்டவர் நிரப்பணும்னா எல்லாம் இணை, அவர் உயிரோடு இருக்கிறத அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். ஆமென். எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை தேவை வந்தாலும் போய் ரூமுக்குள்ள கதவை சாத்திட்டு முட்டி போட்டு அல்லது சாத்தாகமா விழுந்து அல்லது வானத்தை நோக்கி அண்ணாந்து பார்த்து சொல்லு, ஆண்டவரே எனக்கு நிறைவேற்றுவதற்காக நீங்க உயிரோடு இருக்கீங்க ஆண்டவரே, என் பிள்ளைக்கு இந்த அட்மிஷனை கிடைக்க நீங்க உயிரோடு இருக்கீங்க ஆண்டவரே, நான் எதிர்பார்த்ததை தர நீங்க உயிரோடு இருக்கீங்க ஆண்டவரே. சொல்ல ஆரம்பித்துப்பா. யோபு சொல்லி 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 ரெட்டிப்பாய் பெற்றுக் கொண்டான். சீஷர்கள் சொல்லி 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 மறுதளிச்சவன், பின்வாங்கி போனவன், சபிச்சவன், நாகரிகமா பேச தெரியாதவன், மீன் பிடிக்கிறவன், செம்படவன். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசுவை அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி அறிக்கை பண்ணி கிருபையை பெற்றுக்கொள்ள ஆரம்பித்தான். அபிஷேகம் வழிந்தோட ஆரம்பித்தது, அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க ஆரம்பித்தது, அவன் நிழல் பட்டு அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. கிருபை மட்டும் கர்த்தர் நமக்கு தந்துட்டா காரியங்கள் எல்லாம் தலைக்கீழாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. திரும்ப நிரப்புவார். சொல்லு, திரும்ப 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 நிரப்புவார். ஆமென் ஆமென். ஆமா, அடுத்தது கவனிங்க பாப்போம். திரும்ப போஷிப்பார். சாப்பாடு மட்டும் இல்ல, எனக்கு கொடுத்த வாக்கு தத்தத்திற்கு ஏற்றார் போல அதற்கு வேண்டிய கிருபைகளையும் வரங்களையும் தந்து என்னை போஷிப்பார், என்னை நடத்துவார். நான் நேற்று சொன்னேன், ஆகார் பிள்ளையை விட்டுட்டு போயிட்டா, ஆபிரகாம் போயிட்டான். ஆனா அந்த பிள்ளையை காப்பாத்தினாரே, காப்பாத்தினாரா இல்லையா? காப்பாத்தினாரே. அவர் போஷிப்பார். உயிர்த்தெழுந்த இயேசு உனக்காக எனக்காக அற்புதத்தை செய்வதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். உயிர்த்தெழுந்த இயேசுவை மட்டும் விடக்கூடாது. ஆமென். நான் பேசுறது புரிஞ்சுதா? உயிர்த்தெழுந்த இயேசுவை மட்டும் விடக்கூடாது. ஓபேத் ஏதோம் உடன்படிக்கை பெட்டி எடுத்து உள்ள வச்சிட்டானா வீட்டுக்குள்ள. தாவீது எவ்வளவு பெரிய ஆளு, அவனே பயந்து அரண்டு உடன்படிக்கை பெட்டி விட்டுட்டு ஓடிட்டான். ஆனா ஓபேத் ஏதோமனுடைய வீட்டுல வந்த உடனே 3 மாசம் இருந்தது, 30 வருஷத்திற்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆரம்பித்தது. இந்த உயிர்த்தெழுந்த இயேசுவை எவன் தாம் வாழ்க்கையில நிறைவா ஏற்றுக்கொள்ளுகிறானோ, தேவ வசனத்தினாலே போஷிக்கப்படுகிறானோ, சத்தியத்தை ஆகாரமா ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறார்களோ, அவங்க எல்லாரையும் எல்லா விதமான ஆசீர்வாதத்தினால கர்த்தர் நிரப்புவதற்கு போதுமான ஆண்டவராக இருக்கிறார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா,
ஒரு பாஸ்டர் அற்புதமா சாட்சி சொல்ல ஆரம்பித்தா. 3 பிள்ளைங்களாம் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சா, சாப்பாட்டுக்கே வழி கிடையாது. ஒய்ஃபை பார்த்து சொன்னாராம், தண்ணியை சூடு பண்ணி கொஞ்சோண்டு உப்பை போட்டு அவங்களுக்கு குடிக்க கொடுத்துரு அப்படின்ட்டு இருக்கிறார். 2 நாள் குழந்தைங்க எப்படியோ சர்வைவ் பண்ணிடுச்சு. 3ஆவது நாள் குழந்தை துடிக்குதான், காலையில அப்பா பசிக்குதுங்க தான். எங்க போக, ஊழியம் பண்றார், யார்கிட்ட கேட்க, என்ன பண்றதுனே தெரியல. ஒய்ஃபை பார்த்து சொன்னாரா, எப்படியாகிலும் மேனேஜ் பண்ணிடு, இன்னைக்கு ஒரு நாள் போயிட்டோம், கத்தர் கொடுத்தா சாப்பிடுவோம் அப்படின்னு நினைக்கிறான். அன்னைக்கு மார்னிங் சர்ச்சில் கல்யாணமா, ஒரு குடும்பத்துக்கு சர்ச்சில் கல்யாணம். ஒய்ஃபு பிள்ளைகளை கூட்டிட்டு போயிட்டா சாப்பாட்டுக்காக இந்த ஆள் வந்துருவான் அப்படின்னு யாரும் நினைக்க கூடாதுன்றதுக்காக ஒய்ஃபு பிள்ளையை வீட்டில் விட்டுட்டு இவர் மட்டும் கல்யாணத்துக்கு போயிருக்கிறார். கல்யாணம் எல்லாம் நடத்தி முடிச்சுட்டு சாப்பிடாம நேரம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கிறார். ஏன்னா குழந்தைங்க யாருமே சாப்பிடல. வந்து பார்த்தா அந்த குழந்தை அழுகிறத பார்த்து இவரால் ஜீர்ணிக்க முடியலையா, வெளியவும் சொல்ல முடியல, உள்ளவும் வைக்க முடியல, வலி மேல வலி, அப்படியே அழுதுட்டே இருந்தோடனே இந்த கல்யாணம் நடந்தது பாரு, அந்த வீட்டுக்கார் வந்தாரா. வந்து கதவை தட்டினா, கதவை தட்டிட்டு சாப்பாடு எல்லாம் கொண்டு வந்தாராம். வந்து சொன்னாராம், பாஸ்டர் கல்யாணத்துல சாப்பாடு எல்லாம் மீந்துடுச்சு பாஸ்டர், அதனால உங்களுக்கு கொடுக்க வந்தனா. டென்ஷன் ஆயிட்டாராம், பயங்கர உச்சக்கட்ட டென்ஷன் ஆயிட்டு, டேய் மீந்து போனது திங்கிறதுக்காடா நான் இருக்கிறேன், எடுத்துட்டு போடா வெளியே அப்படின்ட்டாரா. ஆனா நீங்களும் அக்க போர் தெரியுமா, ஒரு மனசாட்சியே இல்லாதவங்க, ஒரு விசுவாசினுடைய பிறந்ததுல இருந்து சாகர வரைக்கும் ஒரு பாஸ்டர் தலையிடுறார். ஆனா என்ன கனம் பண்ற, உனக்கு கல்யாணம் நான் வந்து நிக்கணும், சாவுனா வந்து நிக்கணும், பிறந்தா நிக்கணும், வளர்ந்தா நிக்கணும், உட்கார்ந்தா நிக்கணும், நடந்தா நிக்கணும், எல்லாத்தையும் பண்ணிட்டு கடைசியா கறி பூசுவ பேர். டென்ஷன் ஆயிட்டார் அவரு. தூக்கி சாப்பாடெல்லாம் வெளியே தள்ளிட்டு போடா வெளியே அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு உள்ள போய் அழுவுறாராம். பாருங்க ஆண்டவரே, மீந்து போனதை திங்கக்கூடிய இடத்துல என்ன வச்சுட்டான் அப்படின்னு கத்துறாராம். இவர் அழுக, ஒய்ஃப் அழுக, பிள்ளைங்க எல்லாம் கத்த. விசுவாச வாழ்க்கை இருக்குல்ல, அது எல்லாருமே பேசிடலையா, அதுக்கு பேர் தான் பவுல் எழுதுறார் விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை. அதுக்கு பேர் இதான், விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன். அப்படியே டென்ஷன் ஆயிட்டு உள்ள அப்படியே சத்தம் போட்டு கத்தி அழுகிறாராம். என்ன பண்றதுன்னு தெரியல, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, ஒரு மான பிரச்சனை இல்ல. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு திரும்ப கதவை தட்டுற சத்தமா, டென்ஷன் ஆயிட்டாராம். அந்த ஆளு தான் வந்திருக்கிறான். டப்புன்னு வந்து கதவை திறந்து பார்த்தா இன்னொரு ஆள் நிக்கிறாரா. அவன் இங்க தான் இதுவா அப்படின்னா, அவர் பேரை சொல்லி, நீங்க தானா? ஆமா நீங்க தான், உங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு சார், அதை கொண்டு வந்து இறக்குறோம் அப்படின்னா. ஏப்பா எனக்கெல்லாம் பார்சல் கிடையாது, வேற யாராச்சும் இருக்கு, நீ கொண்டு போப்பா அப்படின்ட்டு கதவை சாத்திட்டாரான். அவன் திரும்ப கதவை சட்டி, சார் இந்த அட்ரஸ் உங்க அட்ரஸா பாருங்க அப்படின்னு இருக்கிறான். இது ஏன் அட்ரஸ் தான், உங்க பேரா பாருங்க, உங்களுக்கு தான் சார். நைட்டு வேலை வெட்டி இல்லாம எங்களை நடு ராத்திரியில் எழுப்பி புக் பண்ணி அனுப்புனாங்க, நாங்க நைட்ல இருந்து டிராவல் பண்ணி உங்களுக்கு தான் வரோம், தயவு செஞ்சு இதை எடுத்து வச்சுங்க, இந்தாங்க உங்களுக்கு எதனா டவுட்டா இருந்தா இந்த போன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி நீங்க பேசிங்கன்ட்டு 6 மாசத்துக்கு வேண்டிய அரிசி பருப்பு எண்ணெய் அத்தனையும் ஒரு பெரிய குட்டி யானைக்குள்ள நிரப்பி கொண்டு வந்து மொத்தத்தை உள்ள வச்சுட்டு அவன் போயிட்டானா. பாருங்க, அந்த போன் நம்பருக்கு ஒரு போன் பண்ணாராம், நீங்க யாரு இந்த மாதிரி ஒரு சரக்கு அனுப்பியிருக்கீங்க வீட்டுக்கு யாருன்னு. அப்பதான் அவரு ஆப்போசிட்ல இருக்கிற சொன்னாராம், பாஸ்டர் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க, 3 நாளைக்கு முன்னாடியே ஆண்டவர் இதெல்லாம் உங்களுக்கு அனுப்ப சொன்னார், உங்க அட்ரஸ் எனக்கு சொப்பனத்துல சொன்னார், தப்பு நான் பண்ணிட்டேன் பாஸ்டர், என்னால வர முடியாத ஒரு நிர்பந்தமான நிலைமை, அதனால வர முடியல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, அதை எப்படியாச்சும் ஏத்துக்கங்க. 3 நாளைக்கு முன்னாடியே அனுப்ப வேண்டியது நான் அனுப்பல, நேத்து என்ன நடுராத்திரி ஆண்டவர் என்னை எச்சரிச்சபடினால நைட்ல புக் பண்ணி வலுக்கட்டாயமா அனுப்புனேன், நான் நீங்க மட்டும் என் முன்னாடி இருந்தா உங்க காலில் விழுந்துருவேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னாராம். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு நல்லவர், நிக்க வேண்டிய நேரத்துல நிக்கட்டா, போஷிக்க வேண்டியதை போஷிப்பார், இம்மை பொழுது கைவிட்டாலும் உருக்கமான இரக்கங்களினாலே முடிசூட்டி கொள்ளக்கூடியவராயிருக்கிறார். விசுவாசத்தை தளர விடாத, தெய்வத்தை விட்டுட்டு போயிடாத, காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றம் அடைஞ்சிட்டியா, கவலைப்படாத, கர்த்தர் உன்னை நிரப்புவார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், உன் தேவைகள் எல்லாவற்றையும் சந்திப்பார், உயிர் தெழுந்த இயேசு உனக்கு வேண்டியதை தருவார். ஆமென். தாவீது சொன்னாரு பார், நான் இளைஞனாயிருந்தேன் முதிர் வயது உள்ளவனுமானேன், நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்திற்கு இறந்து திரிகிறதையும் என் கண்களினாலே நான் கண்டதில்லை. அந்த 12 சீச்சர்களும் சாப்பிட்டு 3 நாள் ஆயிருக்கையா, இயேசு காணன அலையிறான்,
தாயை இழந்த பிள்ளைய போல 12 பேரை சாப்பிட்டு இருக்க மாட்டான். கடற்கரையில கூப்பிட்டு உட்கார வச்சு அப்பத்தை சுட்டு ரெடியா வச்சு நம் பிள்ளைகளை கூப்பிட்டு கொடுக்கிறார். சாப்பிடு சாப்பிடு. நீ என்ன தப்பு பண்ண சொல்லலையே. ஆண்டவர்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு நிறைய நல்ல கேரக்டர், ஒரு நல்ல கேரக்டர், அவர் என்ன குற்றப்படுத்தவே மாட்டார். நான் தப்பே பண்ணாலும் அவருடைய ரத்தத்தினாலே என்னை கழுவி தம்முடைய பிள்ளையாய் மாற்றிக் கொள்ளக்கூடியவராய் இருக்கிறார். ஆமென் ஆமென் அல்லேலூயா. அவ்வளோ பெரிய எலியா தப்பு பண்ணிட்டான். தப்பு பண்ணல, சோர்ந்து போயிட்டான். எழுப்புதல தேசத்துல கொண்டு வந்தான். அந்த எசபேல் சொல்லிட்டா, 24 மணி நேரத்துல உன்னை நான் கொல்லல, என் பேரு சரியான சூனியக்காரி போலக்குது அவ. அல்லேலூயா சொல்லிட்டா, 24 மணி நேரத்துல உன்னை கொல்லலன்னா அவ்வளவுதான். அவ்வளோ பெரியவன், வானத்தை அடைச்சவன், வானத்தை திறந்தவன், அக்கினிய வானத்திலிருந்து கொண்டு வந்தவன், கையளவு மேகத்தை எழும்ப பண்ணி ஒரு பெரிய பாருங்க பெருமழைய தேசத்தை நிரப்பினவன். பாருங்க, ஒரு நாள் தூரம் பிரயாணம் பண்ணி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு ஒரு சூர செடிக்கில போய் உட்கார்ந்துட்டு அவன் பாட்டு அழுகிறான். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நான் என் முற்பிதாக்களை காட்டில நல்லவன் கிடையாது. அப்படின்னா என்ன? அவங்கள மாதிரி எனக்கு ஜெபம் பண்ண தெரியல, அவங்கள மாதிரி எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியல, அவங்கள மாதிரி என்னால பரிசுத்தமா வாழ முடியல, நான் ஒரு அனாதை தானே. எலியா பாடுள்ள மனுஷனா, அவனுக்கு அப்பா அம்மா யாருமே கிடையாது. இவங்க அப்பா அம்மான்னு பைபிள் சொல்லல. ஒருவேளை மறிச்சு போயிருக்கலாம், வனாந்தரத்துல இருந்திருப்பான். நமக்கு அப்பா அம்மா இருக்காங்க, அண்ணன் தம்பி இருக்காங்க, மனைவி இருக்கிறான், புருஷன் இருக்கிறான், பிள்ளைங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஒண்ணுன்னா யாருக்கிட்டையாவது போய் சொல்லிட்டு அழுது ஏதோ மனக்குமுறல தீர்த்துக்கிறோம். ஆனா அவன் ஒரு அனாதை, அப்பா அம்மா இல்லாதவன். அவனுக்குன்னு வீடு வாசல் கிடையாது, வனாந்தரம் காடு மாதிரி சுத்தணுவன். பாருங்க, எல்லாத்திலையும் பாடுள்ள மனுஷன் போய் சூரச்செடிக்கில உட்கார்ந்துட்டு அழுகிறான். போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். நான் என் முற்பிதாக்களை காட்டில நல்லவன் அல்ல. நானா இருந்தா சொல்லியிருப்பேன், உனக்கு விசுவாசம் இருக்கா, இவ்வளவு ஜெபமனே இருப்பேன். ஆனா ஆண்டவர் பாரு, அவன் புலம்புற வரைக்கும் புலம்பிட்டு தூங்க வச்சு, அவன் நல்லா தூங்கிட்ட உடனே அவனை எழுப்பி தேவ தூதர் அனுப்பி சாப்பாடு கொடுத்து சொல்றார், சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சிட்ட உடனே அவன் படுத்துக்கினான், விட்டுட்டார். திரும்ப எழுப்பி திரும்ப சாப்பாடு கொடுத்து சாப்பிடியா அப்படிங்கிறார். சாப்பிட்டு முடிச்சோடனே சொல்றார், நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ அனாதை இல்லையா, உன் பின்னாடி ரெட்டிப்பான வரத்தை உடைய ஒருத்தனை நான் வச்சிருக்கிறேன், உன்னை கொண்டு நான் காரியத்தை மாத்த போறேன், எழுந்து போஜனம் பண்ணு. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாரு. அல்லேலூயா அல்லேலூயா. எலியா எந்திரிச்சு போக ஆரம்பித்தானே. அந்த ஒரு நாள் போஜனத்தை முடிச்சு சாப்பிட்டுட்டு 40 நாள் நடந்தானா. எல்லாம் நினைப்பார், காதேஸ் பர்னேயாவில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்க கானானுக்கு வர 40 வருஷம் ஆச்சு. எத்தனை வருஷம்? சத்தமா சொல்லுங்க. 40 வருஷம் ஆச்சு. அதே 40 வருஷத்தை ஒருவேளை போஜனத்தை சாப்பிட்டு 40 நாள்ல நடந்தான். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆமென். வருஷம் முழுக்க மன்னாவை சாப்பிட்டுட்டு 40 வருஷமா நடந்தான். ஆனா ஒரே நாள் போஜனத்தை சாப்பிட்டுட்டு இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு 40 நாள் நடந்தான். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, கர்த்தர் உன்னை போஷிக்க ஆரம்பிச்சிட்டா, எத்தனையோ பேர் பல ஆண்டுகளாக சாதித்தத நீ பல நாட்களிலே சாதிச்சு முடிப்ப. பல வருஷமா கட்டி எழுப்பினத பல நாட்களிலே கர்த்தர் கட்டி எழுப்புவார். ஆமென். அவன் 40 வருஷம் நடந்தத 40 நாள்ல நடத்தினார். இந்த உயிர் தெழுந்த நல்ல நாளிலே கர்த்தர் உன்னை போஷிக்க போகிறார், நன்மையினால நிரப்ப போகிறார். உன் பிரயாணம் வெகு தூரமாய் மாற போகிறது. எத்தனை பேர் சவால் விட்டாங்களோ அத்தனை பேருடைய ரத்தத்தை நாய் நக்கும். நீ உயிரோடு இருப்ப. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. அவர் சேனைகளின் கர்த்தராய் உன் பட்சத்துல வருவார். அல்லேலூயா. அந்த அம்மா சொன்னா பார், உன்னை கொன்னுறேன்னா பார். அடுத்தது எகு வந்தான். நல்ல பியூட்டி பார்லர் போயிட்டு, வீட்டிலேயே இருந்திருக்கும் பார்லர் போயிட்டு, அப்படியே கண்ணுக்கெல்லாம் மைய போட்டுட்டு குளிச்சுட்டு லூஸ் ஏர் விட்டுட்டு, இந்த பித்தளை பாத்திரத்துக்கு ஒண்ணு பூசுவாங்களே, எல்லாம் பூசி முடிச்சிட்டு வந்து அம்மணி மேல வந்து ஜன்னல் மேல அப்படி கையை வச்சுட்டு, யார் அது அப்படின்னுச்சான். என்னவா? அப்படியே தென்றல் காற்று மெதுவா வந்திருக்கும் பழகுது. அப்படியே லூஸ் ஏர் முடியெல்லாம் பறக்க, யார் அது அப்படின்னுச்சான். டென்ஷன் ஆயிட்டான். எகு பண்ணதே தப்பு, இதுல வேற தெம்மாங்கு. அல்லேலூயா. எகு சத்தமா சொல்றான், ஏய் யாரா பக்கத்துல இருக்கிறதுங்கிறான். 2 பேர் ஈட்டி வச்சுன்னு காவலாளி நின்னான் பாரு. அப்படியே குனிஞ்சு காலை வாரி விட்டான் பாரு கீழே.
இங்க பேரு நம்மளை அழிக்கணும்னு எவன் எழும்பினாலும் அவன் பக்கத்துல இருக்கிறவனே அவனை போட்டு தள்ளுவான். அல்லேலூயா சொல்லு பாப்போம். அல்லேலூயா. நான் நேத்து சொன்ன பாரு, பிலாத்து எந்த ஜனங்களுக்கு அந்த ஜனங்களை போட்டு தள்ளிட்டான் பாரு. ஆமென். நிறைய சொல்லணும்னு வந்தேன், கேமரா இருக்குது சொல்லக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமா, நிறைய பேரை கவுத்தது கூட இருந்தவனே தான். சத்தமா ஆமென் சொல்லு. நீ தேவன் கொடுக்கக்கூடிய போஜனத்தினால் நிரப்பப்பட்டு நட, நீ நித்தியமா வாழுவ. அவன் நிர்மூலமாக தக்க விதத்துல கர்த்தர் காரியத்தை மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியா உயிர் தெழுந்த இயேசு சொல்றார், நான் திரும்ப உன்னை பயன்படுத்துவேன். சொல்லுங்க, திரும்ப பயன்படுத்துவேன். பாருங்க, நான் மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் நான் பேசியிருப்பேன் நினைக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 28வது அதிகாரம் அந்த கடைசி 16ல இருந்து வசனம் சொல்லும். இயேசு அவர்கள் சமீபமாய் வந்து, சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. ஆமா, அதனுடைய கிரீக் வேர்டு வந்து எகிசோ. சொல்லுங்க எகிசோ. இப்ப நமக்கு புரியுற மாதிரி பேசுறேன், ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், பரவாயில்ல திரும்ப சொல்றேன். என்ன பண்றது, இது சீசன் பிரசங்கன்றதுனால அதைத்தான் நான் பண்ணி ஆகணும். அல்லேலூயா. இப்ப கவனிங்க பாப்போம். இப்ப அப்பா அம்மா 2 பேரும் கல்யாணத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். காலையில இருந்து குழந்தைங்க கிட்ட சொல்லிட்டு இருப்போம், எதுக்கு அதுங்களை வேற இழுத்துக்கின்னு போய். அதனால காலையில சொல்லிடுது, டாடி மம்மி எங்க போயிட்டு வரோம், கல்யாணத்துக்கு போகாத மாதிரியே பாருங்க, கல்யாணத்துக்கு போயிட்டு வரோம், நீ நல்லா இரு, அம்மா இருக்காங்க, தாத்தா இருக்காங்க, அம்மாச்சி இருக்காங்க, மாமா இருக்கான், எல்லாம் இருக்குது, பால் இருக்கு, பிஸ்கெட் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, எல்லாத்தையும். அது அப்பதான் எல்லாத்தையும் காசு நம்ம கிட்ட வாங்குவோம். பாத்திருக்கேன், எனக்கு ஐடென்டிக்கு வேணும், ஆமா ஆமா, மில்க் பிக்கு வேணும், எனக்கு இது வேணாம், மில்க் பார் வேணும், அது வேணாம், 5 ஸ்டார் வேணும், இது வேணாம், டைரி மில்க் வேணும், எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். அப்படியே பயங்கரமா சுத்தி முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் அம்மா எல்லாம் வேலைக்கெல்லாம் போயிட்டு வந்து உள்ள போய் ரெடி ஆயிட்டு சேரிய கட்டிக்கின்னு பேண்ட் சட்டை போட்டு செருப்ப போட வந்தா ஒன்னு ஓடி இருந்தது பாரு, நம்ம பெத்தெடுத்தது, அங்க இங்க குறுக்க நெடுக்க அப்படியே நின்னுடும், கண்ணெல்லாம் கலங்கும். அந்த ஹோல்டு பண்ணி வச்சிருந்ததுல சாக்லேட் பிஸ்கெட் மொத்தம் அப்படி லூஸ் ஆயிடும். அப்பா அம்மா இருந்தா முதுகு தெரிச்சிடும். தாத்தா அடிக்க மாட்டாங்க, அம்மாச்சி அடிக்க மாட்டாங்க, மாமா வண்டியிலேயே உட்கார வச்சு ஊரை சுத்த வைப்பான். அல்லேலூயா. ஆனா அந்த குழந்தைக்கு பாருங்க அதெல்லாம் பிடிக்காது. அப்படியே ஹோல்டு பண்ணி சுத்தி இருந்துப்பா, அந்த பிஸ்கெட்டை வச்சுட்டு, சாக்லேட் வச்சுட்டு, காசை வச்சுட்டு அப்படியே லூஸ்ல விட்டுடும். அப்படியே கண்ணெல்லாம் குளமாகும். அம்மாவால செருப்பு போடவும் முடியாது, போடாம இருக்க முடியாது. அங்க இருந்து சொல்லுவாரு, அதுக்கு மேல நடிப்பான்னு. நம்ம அத்தான் தான். ஆமா, என்னத்தை செய்ய, அங்க போகிறதா இங்க போகிறதா, குழந்தை அழுகிறத பாக்கிறதா, ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த நேரத்துல அம்மாவோ அப்பாவோ பக்கத்துல வந்து சேரியெல்லாம் கசங்காத கூடாதுன்னு தான் கட்டணும். ஆனா கீழே உட்கார்ந்து அந்த குழந்தையினுடைய கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு, மம்மி போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன் சாமி, உடனே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அந்த பக்கத்துல உட்கார்ந்து அந்த கண்ணீர் எல்லாம் தொடச்சிட்டு, இதுக்கு பேர் தான் எகிசோ. சொல்லுங்க, வருதோ வரலையோ, எகிசோ. அல்லேலூயா. அவங்க சமீபமாய் வந்து மேல கைய போட்டு கண்ணீர் எல்லாம் தொடச்சு, இவன் நினைச்சிட்டான் ஏசு நம்மள அனாதையா விட்டுட்டு போயிடுவார். நினைச்ச உடனே ஆண்டவர் பக்கத்துல வந்து அவன் கண்ணீர் எல்லாம் தொடச்சு, பயந்துட்டியா, சாட்சியா வாழ முடியாது நினைச்சியா, ஊழியம் பண்ண முடியாது நினைச்சியா, ஆண்டவர் சொல்றார், வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. சகல நாளும் நான் உன் கூட இருக்க போறேன், சகல தேசத்திற்கு உன்னை அனுப்ப போறேன். ஆமென். பயப்படாத, நீ எழுந்து போ அப்படின்னு அனுப்புவார். இந்த நல்ல நாளில தோற்று போய் வந்திருக்கலாம், ஏமாந்து போய் வந்திருக்கலாம், வாழ்க்கையை தொலைச்சி வந்திருக்கலாம், சாட்சி இல்லாம வந்திருக்கலாம். அந்த பரிசுத்தமுள்ள தகப்பன் நம்முடைய உணர்வுகளை அறிந்தவர், நம்முடைய பலவீனங்களை புரிந்தவர், நம்முடைய நெருக்கங்களை அறிந்தவர். இந்த நல்ல காலை வேளையில நம்ம பக்கத்துல இருந்து மேல கையை போட்டு சொல்ல போகிறார், வாழ்க்கையில தடுமாறிட்டியோ, கட்ட முடியாது நினைச்சியோ, எதிர்ப்பு வந்துடுச்சோ, எவனோ மந்திரம் பண்ணிட்டானோ, சூனியம் பண்ணிட்டானோ, இனி எழும்ப முடியாது நினைச்சியோ, பயப்படாத, சகல அதிகாரம் உடையவர், உன்னை அழுத்த நினைத்த எல்லாவற்றையும் மேற்கொள்ளக்கூடிய வல்லமை என்கிட்ட இருக்கு. எல்லா மாந்திரிக வல்லமைகளை அழிக்கக்கூடிய உயிர்த்தெழுந்த வல்லமை என்கிட்ட இருக்கு. உனக்கு விரோதமா எழும்பக்கூடிய அதிகாரங்களை அடக்கக்கூடிய அதிகாரம் என்கிட்ட இருக்கு. வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நான் உன் கூட இருக்க போறேன், உன்னை கொண்டு தேசத்துக்கே பயன்படுத்த போறேன். அல்லேலூயா,
அல்லேலூயா. நம்ம ஆளுங்க எந்திரிச்சானே, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனானே, தங்களை சீர்படுத்த ஆரம்பித்தானே. பெந்தைக்கோஸ்தே நாள் வர ஆரம்பித்தது. உயிர் தெழுந்த ஆவியானவர் அவர்கள் மேல இறங்க ஆரம்பித்தார். மீன் பிடிக்கிறவன் தான், செம்படவன் தான், பேச அறியாதவன் தான், கலிலேயன் தான். ஆனா பேசின பேச்சில 3000 பேர் ரட்சிக்கப்பட ஆரம்பித்தான். எந்த தெருவுல இயேசுவே தெரியாது மறுதளிச்சானோ அதே தெருவில் அவன் நிழல் பட்ட அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. எந்த ஒரு மனுஷி உயிர் தெழுந்த வல்லமை அண்டிக் கொள்ளுகிறார்களோ அவர்களை கொண்டு கர்த்தர் காரியங்களை தலைகீழாக மாற்ற போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆமென். நம்ம சமீபமாய் கர்த்தர் வரப்போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். நம்ம மேல அந்த ஓங்கிய புயமும் பலத்த கரம் வந்து அமரப் போகிறது. நமக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். நம்ம காரியங்களை கர்த்தர் தலைகீழாக மாற்ற போகிறார். இருந்த மாதிரி இனி இருக்காது. தோல்வி வாழ்க்கை இருக்காது. பின்மாற்றத்தின் ஆவி இருக்காது. மறுதலித்து போகக்கூடிய ஆவி இருக்காது. மறுரூபமாக்கக்கூடிய இயேசு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவார். ஒருவேளை தகப்பன் இல்லாம, தாய் இல்லாம, நேசிக்க ஆள் இல்லாம, சார்ந்து கொள்ள தோள் இல்லாம, பலவீனத்தோடு நெருக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆண்டவர் நம்மை விட்டு விலக மாட்டார். அவரை மட்டும் நம்பிட்டா நம்முடைய தலையெழுத்தையே தலைகீழாக மாற்றுவார். நான் ஏற்கனவே சொன்ன ஒரு சாட்சியை சொல்லிட்டு நான் முடிக்கலாம் நினைக்கிறேன். பாருங்க, 1930-40 எல்லாம் கேரளாவில இருந்து பிரெயின் ஸ்மெல் வந்துச்சுல, வந்துடுச்சா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவர் முடிக்க போறாரா? ஐயோ சீரியஸா சொல்றேன்ப்பா. எல்லாம் கவனி, முடிச்சிடுறேன். இன்னும் 5 minutes தான், அதுக்கப்புறம் நான் இனி பேச மாட்டேன். நீங்க என்ன கல்லறிஞ்சே கொண்டுடுவீங்க. எதுக்கு நமக்குள்ளே கலவரம்? அல்லேலூயா. அந்த சாப்பாடுல எடுக்கிறவங்க சத்தம் போடாம கொஞ்சம் வைங்க பாப்போம். கர்த்தர் உங்களை கோடா கோடி ஆசீர்வதிப்பார். என் பிரசங்கத்தை விட உங்க சாப்பாடு சத்தம் தான் பெருசாக்குது. அல்லேலூயா. ஆமா, எல்லாம் இடை பாருங்க. என்ன சொல்ல வந்தனே மறந்துட்டேன் பாரு. ஒரு ஆளு முகத்துல அப்படி இவ்வளவு நேரம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்பதான் 1000 watts லைட் எரியுது. நானும் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சதுன்னு அந்த ஆளை பார்த்து இருந்தாங்க. அங்க இருந்தா இங்க பாப்பேன், இங்க இருந்தா அங்க பாப்பேன். நான் டைரக்டா பார்க்க மாட்டேன். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். இப்ப கவனிங்க பாப்போம். பாருங்க, 1930 எல்லாம் ஸ்ரீலங்கால இருந்து ரிவைவல் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அந்த தமிழ்நாட்டுல ரட்சிக்கப்பட்ட ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆரம்பிச்சிருக்கு. அந்த அப்பா அம்மா வந்து டீச்சர், ஒரே ஒரு பொண்ணு. கேரளாவில் ரட்சிக்கப்பட்ட ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டான். 3 பிள்ளைங்க பிறக்க ஆரம்பித்தது. அந்த அம்மா இங்கே இருந்தான். 6 வயசு 7 வயசு 8 வயசு இருக்கிற நேரத்துல அந்த சகோதரியோட ஹஸ்பண்ட் இறந்துட்டார். இறந்து முடிச்சோடனே கேரளாவில் இருக்கிறவங்களாம், இனிமேல் இவ இந்த இடத்துல இருந்தா நம்ம சொத்துக்கு பங்குக்கு வந்துருவான்னு சொல்லி அந்த 3 பிள்ளைகளையும் பேக் பண்ணி, பாத்திரம் பண்டம் எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்து ட்ரெயின் டிக்கெட் எடுத்து கையில கொடுத்து, ட்ரெயின் வரும், ஏறி உங்க வீட்டுக்கு போயிட்டு நிக்கிறான். அந்த அக்கா எல்லாருடைய காலில் விழுந்து அழுதிச்சான். எங்க அப்பா அம்மாவுக்கு நான் ஒரே பொண்ணு, எங்க அப்பா அம்மாவுக்கு ஏகப்பட்ட சொத்து இருக்கு, இந்த சொத்தெல்லாம் வேணாம், 2 பேருமே டீச்சரு, நல்லா சம்பாதிக்கிறாங்க, நான் எதை கேட்டாலும் தருவாங்க, நான் நல்ல இடத்துல இருக்கிறேன்றதுக்காக நான் எதுவும் கேட்காம இருக்கிறேன், சத்தியமா உங்க சொத்து கிட்ட வரமாட்டேன். இந்த 3 குழந்தைகள் இப்படி கூட்டிட்டு போனா எங்க அப்பா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க, அதனால தயவு செஞ்சு கொஞ்ச நாள் இருங்க, நானா எங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு நான் போயிடுறேன் அப்படின்னாங்களாம். ஆனா அவங்க யாருமே ஏத்துக்க. அந்த அம்மாவை திட்டி அடிச்சு பிள்ளைங்க எல்லாத்தையும் பேக் பண்ணி கொண்டு வந்து ஸ்டேஷன்ல விட்டுட்டாங்களாம். இந்த 3 பிள்ளைங்க தூக்க கலக்கத்தோடு நின்றுட்டு இருக்கு. நைட்ல ட்ரெயின் வருமா, இந்த பண்ட பாத்திரத்தை எல்லாத்தையும் உட்காந்துட்டு அந்த அம்மா அழுகுதான். யாருக்கிட்ட போய் சொல்ல, இந்த கோலத்தோடு போனா என் பொண்ணு அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் கொடுமைப்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு எங்க அப்பா அம்மா நினைச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு என்ன சேர்த்துனே தெரியாம அழற வரைக்கும் அழுது அந்த அம்மா ஒரு தீர்மானம் பண்ணிடுச்சு, ஆண்டவரே இந்த கேரளாவை விட்டு போக மாட்டேன், உங்க பேரால தான் என்னை இங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்ட்டு அந்த 3 பிள்ளைங்களையும் தட்டி எழுப்பி இந்த ரயில்வே பிரிட்ஜு கீழே வந்து பிள்ளைங்க 3 பேரையும் மடியில படுக்க வச்சுட்டு நைட்டு முழுக்க அழுது ஜெபம் பண்ணிச்சான். அடுத்த நாள் 3 பிள்ளைகளை பார்த்து சொல்லிச்சா, இந்த ரயில்வே பிரிட்ஜ் தான் நமக்கு வீடு, இங்கதான் இருக்க போறோம், தழை செடி கொடி எல்லாத்தையும் உடைச்சு ஒரு சின்ன குடிசை மாதிரி போட்டு திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த இடத்துல வச்சுட்டு அந்த அம்மா இருக்க ஆரம்பிச்சது. அப்ப எல்லாம் வெள்ளை அரிசி சாப்பாடு கிடையாதான், கோதுமை தான் கஞ்சியா. பாருங்க, 3 பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்க, ஸ்கூலுக்கு அனுப்புனா எல்லாம் கேலி பண்ணுவாங்களாம், தமிழ் பிள்ளைங்கனாலே கேவலமா பேசுவாங்களாம், நல்ல ட்ரெஸ் இல்ல போட்டுக்க, பிஞ்சு போன ட்ரௌசர், பிஞ்சு போன சட்டை. இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வந்து அம்மா கிட்ட அழுகுமா, எல்லாரும் எங்களை கேவலமா பேசுறாங்க. அந்த அம்மா அந்த 3 பிள்ளைகளை கூப்பிட்டு மடியில உட்கார வச்சுட்டு கண்ணை எல்லாத்தையும் தொடச்சிட்டு சொல்லுமா, இந்த நிலைமையை சீக்கிரத்துல இயேசு மாத்திருவா, இந்த நிலைமை சீக்கிரத்துல மாறிடும். கவனிங்க பாப்போம், அந்த 3 பிள்ளைல நடு பையன் ஊம பையன் பேச மாட்டானா. ஒரு நாள் அந்த அம்மா சொல்லிச்சான்,
நம்ம ஆண்டவர் நம்ம உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம், நம்ம தம்பியை ஏசப்பா பேச வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 3 பிள்ளைகளை கூப்பிட்டு ஊமையா இருக்கிற பையனை நடுவில் உட்கார வச்சு இந்த அம்மா அந்த 3 பிள்ளைகளை உட்கார வச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த அம்மா அழுது ஜெபம் பண்ண குழந்தைங்க தானே அங்கும் இங்குமா விளையாட்டுத்தனமா ஓட அம்மா கத்தி அழுகிறத பார்த்து இந்த ஊமை பையன் அழுத உடனே அந்த ஓடின 2 குழந்தைகளும் வந்து முட்டி போட்டுன்னு அழுக ஆரம்பிச்சிருச்சான். ஆண்டவரே என் தம்பியை பேச வைங்க. 1 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் கழிஞ்சு 4வது மணி நேரம் தொடங்குற நேரத்துல ஊமையா இருக்கிற பையன் வாயை திறந்து அம்மான்னு கூப்பிட ஆரம்பித்தானா. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அம்மாவுக்கு ஒரு பெரிய சந்தோஷமா மாற ஆரம்பிச்சிருச்சு. கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்க ஆரம்பித்ததான். பாருங்க, அவர் யோபு அப்படிங்கிற ஒரு மூத்த மகன். அந்த அம்மா அப்ப சாப்பாடு கொடுக்குமா, பானை எடுத்து அடுப்புல வச்சுட்டு அகப்ப இருக்குல்ல, லண்டன்ல இருந்து லேண்ட் ஆன மாதிரியே பாத்தீங்க பாரு. அகப்ப இருக்குல்ல, ஆமா, அந்த அகப்பையில எல்லாருக்கும் தட்டை கொடுத்துட்டு அந்த கோதுமை கஞ்சி அகப்பையில முகந்து ஊத்துமா. பாருங்க, ஒரு கைப்பிடி கோதுமை தான், அதுதான் 3 வேளையும் இந்த 4 பேருக்கு சாப்பாடு. காலையில வச்சு அப்படியே இருக்குமா, கெட்டு போகாதான். அந்த கஞ்சி தான் அந்த பிள்ளைகளுக்கு ஊத்த ஆரம்பிச்சிருக்கு. அப்படியே மாற ஆரம்பித்ததா, கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தாரா, ஆண்டவர் தகப்பனாய் வர ஆரம்பித்தாரா. அந்த ஊமையா இருந்த பையன் ஃபாரின்ல பாஸ்டரா போயிட்டான். இந்த மூத்தவர் டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழியத்தினுடைய ஸ்தாபகரா மாறிட்டார். அது ரஷ்ய தேசத்துல தொடங்கப்பட்ட ஊழியம். இந்திய தேசத்தினுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அவர் தான் மாற ஆரம்பித்தார். நீங்க கோயம்புத்தூர்ல துடியலூர் ஏர்போர்ட் பக்கத்துல போய் பாத்தீங்கன்னா அங்க ஒரு பெரிய மைக்கேல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு. அந்த இடத்துல போய் பாத்தீங்கன்னா 3000 பிள்ளைங்க படிக்கிறாங்க. அந்த பிள்ளைங்களை போய் பாருங்க, எல்லாம் கோட் ஷூட் போட்டு இருப்பான். இது யாரு கட்டினதுன்னா இந்த ஜோப் அப்படிங்கிறவர் தான் கட்டினார். அந்த பிள்ளைங்க பயங்கர ஐஃபையா படிப்பாங்க. எல்லாம் அனாதை பிள்ளைங்க, தவறான வழியில பிறந்த பிள்ளைகளை தூக்கி குப்பை தொட்டியில போட்ட பிள்ளைங்க. நீங்க போய் அந்த ஸ்கூல்ல போய் பாருங்களேன், அந்த பில்டிங்கே பயங்கரமா இருக்கும். துடியலூர்ல ஒண்ணு இருக்கு, வெஸ்ட் பெங்கால்ல ஒண்ணு இருக்கு, டெல்லியில ஒண்ணு இருக்கு. இந்த மாதிரி இத்தனை இடத்துல மிஸ்டரிகளுக்குன்னு அவர் கட்டி இருக்கிறார். அப்பேற்பட்ட ஸ்கூல்ல கட்டி அத்தனை 1000 பிள்ளைகளை அவர் படிக்க வச்சு மெட்ராஸ்ல சிலுவை தான கூட்டத்துக்காக வந்தார். சென்ட் தாமஸ் மவுண்ட் மேல எக்காலத்தை ஊதி ஒரு பெரிய ஊர்வலம் எல்லாமே போகுது. அந்த ஊர்வலத்துக்கு முன்னாடி வந்து நின்று அவர் தான் முன்னாடி தலைமை தாங்கினா. ஜேபிஆர் இருக்கிறார் தெரியுமா? தெரியலன்னா பரவாயில்ல, ஜேபிஆர் தான் இந்த சிலுவை தியான கூட்டத்தை நடத்தினார். அவர் இறந்துட்டார், அவர் தான் இந்த சிலுவை தியான கூட்டத்தை நடத்தினார். அப்பதான் வந்து சாட்சி சொன்னார், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நான் பெரிய ஆள்லாம் கிடையாது. சின்ன வயசுல எங்க அப்பா இறந்துட்டா, எங்க அம்மாவையும் எங்களையும் வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கை ரயில்வே பிரிட்ஜு கீழே தான். எங்க அம்மா பானை எடுத்து அடுப்புல வச்சுட்டு அகப்பையில அந்த கோதுமை கஞ்சை முகந்து ஊத்தும். இன்னைக்கு நான் உலகத்துல இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போயிட்டேன், எல்லா ஸ்டார் ஹோட்டல்லையும் தங்கிட்டேன். நான் போகாத நாடு கிடையாது, பாருங்க, தங்காத பெரிய பெரிய ஹோட்டல் கிடையாது. ஆனா எத்தனை இடத்துல போனாலும் எங்க அம்மா அன்னைக்கு அந்த ரயில்வே பிரிட்ஜு கீழே அகப்பையில முகந்து ஊத்துன அந்த கோதுமை கஞ்சிக்கு ஈடு எதுவுமே கிடையாது. யாருக்கு தெரியும் அவர் யாரை கொண்டு என்ன செய்வாரோ? உயிர் தெழுந்த இயேசு மட்டும் நம்ம குடும்பத்துல வந்துட்டா நம்ம பிள்ளைகளை எட்டாத உயரத்துல கொண்டு போய் நிறுத்துவா. கிரகித்துக் கொள்ளக்கூடாத காரியத்தை அவர் செய்யக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னைக்கு அந்த ஒரு குடும்பத்தை ஆண்டவர் காப்பாத்தினா இன்னைக்கு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு அவர் தகப்பனா இருக்கிறார். டெல்லியில அவருடைய பையன் MBBS படிச்சிருந்தான். ஃபைனல் இயர் படிக்கிற நேரத்துல மதவாதிகள் காரை வச்சு அந்த பையனை ஏத்தி கொண்டுட்டான். மதவாதிகள் தான் கொண்டான். இவருடைய ஊழியம் பெருசா இருக்குன்றதுக்காக அப்படியே துணியில கட்டி கூழ மாதிரி சொட்ட கொண்டு வந்து முன்னாடி வச்சாங்க. எல்லா உலகத்துல இருக்கிற அத்தனை பரிசுத்தவான்கள் அந்த சாவுக்கு வந்திருக்கிறான். என்ன பேசுறதுன்னே யாருக்குமே தெரியல. ஒரே பையன், மதவாதிகள் காரை இழுத்து கொண்டுட்டான். இப்ப என்ன பேச முடியும்? யாருமே பேசாம திகைச்ச போது அவரா முன்னாடி வந்து மைக் எடுத்து சொன்னார், அவர் தோட்டக்காரன், நான் தோட்டத்துல வேலைக்காரனா இருக்கிறேன், இது எல்லாம் அவருடையது, அவருக்கு தேவையானதை அவர் பறித்து கொண்டு போகிறார், அவரை தடுப்பவன் யார்? சிலது பூ விடும்போது பறிக்கிறார், சிலது காய் விடும்போது பறிக்கிறார், சிலது பழமா மாறும்போது பறிக்கிறார், சிலதை பழுத்தே தொங்க விடுகிறார். அவர் தோட்டக்காரன், அவருக்கு தேவையானதை அவர் எடுத்துக்கொண்டார் அப்படின்னாரா? யாருக்கு தெரியும்? ஒரு ரயில்வே பிரிட்ஜில குடிசை போட்டவனை கொண்டு ஆயிரக்கணக்கான பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான வாய்க்காலாய் மாற்ற உயிர்த்தெழுந்த தெய்வம் இயேசுவால மட்டும்தான் முடியும்.
எல்லா தெய்வமும் மனுஷனிடத்துல ஏதோ ஒன்றை எதிர்பார்க்கும் போது இவர் ஒருவர் தான் மனுஷனுக்காக தன்னுடைய ரத்தத்தையே சிந்தி தான் உயிரை பணைய வைத்து நம்மை மீட்டா. அவர் இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த உயிர் தெழுந்த இயேசு நீங்கள நானும் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தருவார். ஆமென். எந்த இடத்துல ஊழியத்தை விட்டோமோ அதே இடத்துல ஊழியத்தை கட்டி எழுப்புவார். எந்த இடத்துல வாழ முடியாது நினைச்சோமோ அதே இடத்துல வாழ வைப்பார். எந்த இடத்துல வீடு வாசலை இழந்தோமோ அதே இடத்துல கட்டி தருவார். யார் நமக்கு முன்னாடி சவால் விட்டு பேசினார்களோ அவர்களுக்கு மத்தியில நம்ம பக்கத்துல வந்து நம்ம கண்ணீர் எல்லாம் தொடச்சி நம்ம மேல கைய போட்டு சொல்லுவார், பயந்துட்டியாப்பா, வாழ முடியாது நினைச்சியா, நான் உயிர் தெழுந்துட்டையா, சகல அதிகாரமும் என்கிட்ட இருக்கு. ஒருவேளை மரணத்திற்கு எதுவான வியாதியோடு வந்திருக்கலாம், இந்த பலவீனம் மாறலேன்னு வந்திருக்கலாம், இந்த நெருக்கம் மாறலேன்னு வந்திருக்கலாம். இந்த உயிர் தெழுந்த இயேசு இந்த காலை வேளையில உன் பக்கத்துல என் பக்கத்துல வந்திருக்கிறா. உன்னை என்னை வாழ வைக்க போகிறா. காரியத்தை தலைக்கீழாக மாற்ற போகிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாத்தையும் இழந்துட்டு நினைச்சியோ, எல்லாம் உன்னை விட்டு போயிடுச்சு நினைச்சியோ, இனி வாழ்க்கை அவ்வளவுதான் நினைச்சியோ? இல்ல தேவ பிள்ளையே, இல்ல. நம்ம தாயின் கருவில எலும்புகள் உருவாவதற்கு முன்னாடியே நம்மை குறித்த ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றத்தான் உனக்காக எனக்காக இயேசு மரித்தார். உனக்காக எனக்காக உயிர் தெழுந்தார். அவர் வாழ வைக்கக்கூடிய தெய்வம். எல்லாரும் அப்படி எழும்புவோமா? எல்லாரும் எழும்புவோம். ஒருவேளை எல்லாராலும் கைவிடப்பட்டு வாழ வழி இல்லாம ஏதோ ஒண்ணு இழந்து போய் வந்திருக்கலாம். அவர் திரும்ப தரப்போகிறார். ஆமென். திரும்ப சேர்க்க போகிறார். அல்லேலூயா. திரும்ப நிரப்ப போகிறார். திரும்ப போஷிப்பார். திரும்ப உன்னை பயன்படுத்துவார். அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன்னை கைவிட மாட்டார். எல்லாம் இணைப்பாரு. இயேசுவுக்கு கைவிட தெரியாதியா? ஆண்டவருக்கு கைவிட தெரியாது. உன்னையும் என்னையும் அவருக்கு மறக்க தெரியாது. நம்மளை விட்டுட்டு அவரால பிரிஞ்சிருக்க முடியாது. ஒருவேளை யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உன்னை வெறுத்தாலும் இயேசு வெறுக்க மாட்டார். யார் மறந்தாலும் இயேசு மறக்க மாட்டார். நம்ம நேசிக்கிறவெல்லாம் நம்ம கிட்ட ஆதாயம் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளை நேசிப்பான். நம்ம கிட்ட அவனுக்கு ஆதாயம் இல்லைன்னு உடனே நம்மளை தூக்கி போட்டுட்டு போயிடுவான். ஆனா இயேசு மட்டும்தான் யார் எந்த இடத்துல நம்மளை தூக்கி போட்டாலும் நம்ம பக்கத்துல வந்து நம்ம மேல கைய போட்டு நம்ம கண்ணீர் எல்லாம் தொடச்சி, நான் இருக்கிறேன், நீ பயப்படாத, உன்னை வாழ வைக்கக்கூடிய தெய்வம் சொல்லக்கூடியவரா இருக்கிறார். அப்படியே எல்லாருமாய் கண்களை மூடுவோமா? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. தகப்பன் இல்லையோ, தாய் இல்லையோ, நேசித்தவர்கள் எல்லாரும் உன்னை விட்டு விட்டு போய்விட்டார்களோ, வாழ்க்கையை நினைச்சாலே பயமா இருக்கு நினைச்சியோ, எதிர்காலத்தை நினைத்து குழம்பி போய் வந்திருக்கிறாயோ, எது செய்தாலும் வாய்க்க மாட்டேங்குது பாஸ்டர் நினைக்கிறியோ, எத்தனையோ செஞ்சு பார்த்துட்டேன், நஷ்டம் நஷ்டம் நஷ்டம், இழப்பு இழப்பு இழப்பு. இந்த காலை வேளையில இயேசு உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் அந்த நஷ்டத்தை நிரப்ப போறேன், அந்த நஷ்டத்தை ஆசீர்வாதமாய் மாற்ற போறேன். உன்னை தலை குனிந்து போக விட மாட்டேன், உன்னை வெட்கப்பட்டு போக விட மாட்டேன். உன் பக்கத்தில் ஒருத்தர் வந்திருக்கிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி. நாம் அறியாத ஒருவர் உயிர் தெழுந்த வல்லமையோடு வந்திருக்கிறார். யாருக்கு தெரியும், இந்த பகல் வேளையில உன்னை அவர் தொட்டு சுகமாக்குவார், உன் கட்டிகளை கரைய பண்ணுவார், நரம்பு சம்பந்தமானவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் விடுதலையாக்குவார். அவர் வந்ததனுடைய நோக்கமே நீ இழந்து போன, நான் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப தரத்தான். உன் பக்கத்தில் அவர் வந்திருக்கிறார். டாக்டரே காப்பாற்ற முடியாதுன்னுட்டாங்கல்ல, அந்த தழும்புள்ள பரிசுத்தமுள்ள கரம் உன்னை தொட போகிறது. உனக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிக்க போகிறது. கட்டிகள் கரையும், பலவீனங்கள் விலகும், அற்புதம் நடக்கும்.
அவர் காரியத்தை தலைக்கீழாக மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அப்படியே 2 கையை வானத்துக்கு நேரா உயர்த்தி கண்ணை மூடி, யாரையும் பார்க்காத மனுஷனை பார்த்து 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 தானே ஏமாந்து போய் வந்திருக்கிற. மனுஷனை நம்பி 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 தானே தோற்று போயிட்ட. கடைசியா கடவுளையும் மனுஷனுக்கு சமமா வச்சுட்டியே. யாரையும் பார்க்காத. உன்னை குறித்த ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருக்கிறவ உன் அருகாமையில வந்திருக்கிறார். உன் பக்கத்துல வந்து உன் கண்ணீரை துடைக்க போறார். சொல்லு, நான் விழுந்துட்டேன்ப்பா, தப்பு பண்ணிட்டப்பா, என்னால முடியலப்பா, இது எனக்கு மிஞ்சின பாரமா இருக்கு சுவாமி. எங்க அப்பா ஒரு குடிகாரனா கிடக்குறார், எங்க அம்மா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, வாழவே எனக்கு பிடிக்கல சுவாமி. I come to your presence in this afternoon, oh God. அப்படியே கண்களை மூடி கையை உயர்த்தி கண்ணீரோடு அவரை பார்த்து சொல்ல, ஒரு கரம் உன்னை தொட போகிறது, ஒரு கரம் உன்னை தொட போகிறது. அந்த உயிர் தெழுந்த வல்லமையில கரம் உன்னை தொட போகிறது. உனக்கு அற்புதத்தை கத்த நடப்பிக்க போகிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்பட போகிறது. சகல அதிகாரத்தையும் உடையவர், சகல நாளும் கூட இருக்கிறவர், சகல தேசங்களுக்கு அனுப்ப போகிறவர் உன்னை தேடி வந்திருக்கிறார். வெறுமையான உன் படகை, வெறுமையான வாழ்க்கையை, வெறுமையான குடும்பத்தை, வெறுமையான வியாபாரத்தை, தோற்று போன வாழ்க்கையை மீண்டுமாய் கட்டி எழுப்ப போகிறார். எல்லாவற்றையும் தலைகீழாய் மாற்ற போகிறார். அப்படியே கண்களை மூடி அல்லேலூயா.